மற்றும் ஒரு தமிழா தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா தமிழா, பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. துறவு மனநிலை என்பது இந்திய அடையாளங்களில் முக்கியமான மனநிலை. அப்படி உலகத்தில் எல்லாவற்றையும் துறக்கும் ஒரு துறவி துறக்காத ஒரே ஒரு உறவு எதுன்னா அம்மாங்கிற உறவு துறப்பதே இல்லை. அதே வகையில அம்மாவின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா மகன் கடைசி வரையும் புள்ளதான், அவனை இறக்குறதே கிடையாது இடுப்பு விட்டு. அப்ப இது ரெண்டு பேருமா இருக்குதா, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அந்த மகனுக்கு மனைவின்னு ஒருத்தி சேரும் பொழுது இவன் ஏன் இன்னும் அம்மா இடுப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கிற கேள்வி அந்த மனைவிக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அம்மாக்கள் எப்பொழுதும் மகனுக்கு பெரிய ஆதர்சமா தான் இருக்காங்க. அவன் புதிதாக தன் வாழ்வில் இருந்த மனைவிய அம்மாவோட ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்னைய உங்க அம்மாவோட ஒப்பிடணும் அப்படிங்கிறது மனைவி மறுப்பதாக இருக்கிறது. நான் வேற இல்ல, என்னையே ஒப்பிடுற அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பேச விரும்புனது அதுதான். இன்னமும் தன் மனைவியை அம்மாவோடு ஒப்பிட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகள் கணவன்மார்களும் ஏன் ஒப்பிட வேண்டும் மறுக்கும் மனைவிமார்கள் மறுபுறமா இருக்காங்க. இப்ப நான் தொடக்கத்திலேயே மனைவிமார்கள்ட்ட என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, அம்மாவை அளவுக்கு அதிகமா எப்பொழுதும் அவர் புகழ்வது அப்படின்னா எதுக்காக புகழ்வாரு? சாப்பாடா இருக்கலாம், உடையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை எங்க அம்மாவை இதுக்காக எங்க அம்மா போல இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாருன்னா உங்கள் கணவர் எதை சொல்லுவார்? சார் சமையல் சொல்லுவாரு சார் அதிகமா. என்ன சமையல் பொதுவா இல்லாம குறிப்பிட்டு என்ன சொல்லுவார் சமையல்? நான் சொல்றேன், நான் நான்வெஜ் செய்யறேன்னு வச்சுக்கோங்க, சண்டே மட்டன் பிரியாணி சிக்கன் எல்லாமே செஞ்சு 3-4 ரெசிபி அழகா செஞ்சு வச்சிருந்தா கூட அவர் சாப்பிடுவார், ஃபுல்லாவே சாப்பிடுவாருன்னு அழகா செஞ்சு வைக்கிறதா சுவையா செஞ்சு வைக்கிறதா? சுவையாதான் சாப்பிடுவார் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா அவர் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும், அதை பத்தி நான் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கணும்னு நான் நினைப்பேன். அவர்கிட்ட நான் கேட்பேன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லாதான் இருக்கு அப்படிம்பாரு. உங்க அம்மா சமையலை விட நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இல்ல என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா வைக்கிற தக்காளி குழம்புக்கெல்லாம் உன்னோட நான்வெஜ் எல்லாம் ஈடாவாது அப்படின்றவாரு. அந்த ஒரு விஷயம். ஓகே. இன்னொன்று கேரிங், மெயினாக நான் குழந்தை இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கு அவருக்கு பசி ஆயிடுச்சுன்னா உடனே சொல்லுவேன், இந்நேரம் எங்கள் அம்மா வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு 2 டீ கொடுத்துருப்பாங்க, இன்னும் எனக்கு காலையில் சோறே கிடைக்கல, இதுதான் எங்கள் அம்மாவுக்கு உனக்கு வித்தியாசம் அப்படிம்பாரு. ஆமாம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு 7 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன்னு வைங்களேன், எந்திரிச்சிட்டு வெளியில இறங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு டீ வந்திருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 மணி ஆன பிறகு கூட பாத்தீங்கன்னா டீ வந்திருக்காது. உங்களுக்கு எத்தனை பிள்ளையா? ஒரு குழந்தை சார். என்ன வயசாகுது? வயசு 4.5 years. அந்த பிள்ளைக்கு எந்திரிச்ச உடனே 7 மணிக்குள்ள அவங்க கொடுத்துறாங்களா பாலையும் டீயும்? கண்டிப்பா கொடுத்துறாங்க சார். எதிர்க்கிறதுக்கு முன்னாடியே ரெடியா தான் இருக்குது அவங்களுக்கு. அப்ப அவங்க பிள்ளைக்கு கரெக்டா தான் இருக்காங்க அவங்க? ஆமா சார். எனக்கு என்னுடைய அம்மா மிஸ்ஸிங் ஆகுறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் தான் சார். ஓகே, வேற யார் சொல்லுங்க? மேரேஜ்க்கு முன்னாடி மார்க்கெட்டிங்ல தான் இருக்காரு அவரு. நிறைய விஷயம் சொல்றது என்னன்னா, எங்க அம்மா இயர்லி மார்னிங் 3 o'clock ஆனாலும் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் 3 o'clock எழுந்து சீக்கிரம் எழுந்து சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்ற அடிக்கடி நிறைய சொல்ற எங்க அம்மா எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஜாப் நான் எந்த டைம்ல போனாலும் எனக்கு ஹோட்டல்ல இருந்து நான் வெளியே நிறைய சாப்பிட்டதில்ல, அம்மா எந்த டைம்க்கு இருந்தாலும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் சொல்ற நிறைய பாயிண்ட் அதுதான். அது சரிதானே? சரிதான், இருந்தாலும் நானும் அது மாதிரி பண்ணிருக்கேன் இல்லையா அவங்களுக்காக. நான் பிஎட் காலேஜ் போயிட்டு பாராட்ட மாட்டாரா நான் தெரியல. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்றதுல, அவங்க அம்மா கிட்டே சொல்றது கிடையாது. ஆனா அவங்க அம்மா பத்தி மட்டும் எங்க கிட்ட சொல்றாங்க. நாங்க பண்றோம் இல்லையா, நாங்க பண்றதையும் சொல்லலாம் இல்லையா? இது லாஜிக் தானே. நீ அம்மா சிறப்புன்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் சிறப்புங்கிறதே அம்மா கிட்ட சொல்லணும்ல. கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன் சார். ஆனா இவங்க எதிர்க்க நான் சொன்னதில்லை. இவங்க பின்னாடி என் மனைவி விட்டு கொடுக்காம தான் நான் எங்க வீட்டுல பேசியிருக்கேன். எப்படி? சமையல் பாத்தீங்கன்னா எங்க அம்மா நல்லா டேஸ்டா பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இதான் விட்டு கொடுக்காம இருந்தீங்க. இல்ல சார், நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றேன். அதுக்கு ஈக்குவலா எங்க மனைவியும் நல்லா டேஸ்டா பண்ணுவாங்க. அந்த கேரிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்றாங்க. இன்னும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அம்மா ஃபர்ஸ்ட், அடுத்தது மனைவி இல்லைங்களா. மனைவி நான் அம்மா கிட்ட விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்கேன். ஆனா இவங்க எதிர்க்க நான் சொன்னது கிடையாது. ஆனா அவங்க எதிர்க்க எங்க அம்மா தான் கிரேட்டுன்னு தான் சொல்றீங்க. இதே போல அம்மா எதிர்க்கே சொல்லணும்ல இவங்க இருக்கும்போது. அதே மாதிரி அம்மா எதிர்க்கவும் நான் இவங்களை பாராட்டினது இல்லைங்களே. என்னுடைய கணவர் எங்க அம்மாவை இப்பவும் அதிகமா புகழ்றாருன்னு சொல்லுவீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 6 years ஆகுது. எனக்கு ஒரு 5 year kid இருக்கா. எங்க அத்தை தான் ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க திடீர்னு அடிக்கடி எங்க அண்ணி பாக்குறதுக்கு வெளியூர் போவாங்க. ஸோ அந்த டைம் சரி எப்படியாவது என் பையனை நான் நல்லா பார்த்து அவனை நல்லா குண்டாக்கி இதுவாக்கிடணும்னு நினைப்பேன். ஊருக்கு போயிட்டு 15 நாளைக்குள்ளயா? 3 months 4 months அப்படி போவாங்க, ஃபாரின் போவாங்க. ஸோ அதனால அவங்க வர்றதுக்குள்ள எங்க அத்தையை விட நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி கஷ்டப்பட்டு நல்ல நல்ல ஃபுட்டா கொடுப்பேன்.
அப்புறம் எங்க அத்தை வந்ததுக்கு அப்புறம் இவன் இப்படி இழைச்சி போயிட்டானே, இதுவே நான் இருந்தேன்னா நல்லா பார்த்துருப்பேன். இவர் உடனே எங்க அம்மா இருந்தா எங்க அம்மா வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க, இன்னும் நல்லா குண்டாக்கி இருப்பாங்க. நீ பார்த்து பார்த்து என்ன செஞ்சாலும் அவன் ஒல்லியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எந்த வகையில அம்மா தான் சிறப்பா பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பிள்ளைய? அம்மாவோட ஸ்டைலே வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கும். அந்த பையனை வந்து உட்கார வைக்கிறது. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன்னா இரிட்டேட் ஆயிடுவாங்க. என்ன நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ரைஸ் ஆகும். அவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் பக்கத்துல உட்கார வச்சு அவனை உட்காரு சாப்பிடு அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லி சாப்பிடுவாங்க. அவனுக்கு வந்து அந்த சாப்பிட்றதுன்றதோட வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றான் அவங்க கூட. அந்த ஒரு 1 ஹவரா வந்து அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான். பாட்டி கூட சொல்றான், பாட்டி அது சொல்றாங்க, பாட்டி இதை சொல்றாங்கன்ற போது அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் நிறைய வாட்டி நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அவங்க வந்து பாசம் இல்ல, அஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா ஸ்டைலே வித்தியாசமா இருக்கு. அவங்ககிட்ட வந்து இந்த எங்க அம்மா அப்படி பண்றாங்க, நீ அதே மாதிரி பண்ணுன்னு நாங்க சொல்ல முடியாது. குவைட் இம்பாசிபிள் தான். அதெல்லாம் ஏன் சொல்ல முடியாது? ஒரு 3 மணி நேரம் உட்காந்து சாப்பாடு விட்டு, ஒரு 2 மணி நேரம் உட்காந்து சாப்பாடு விட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களும் ஆஃபீஸ் போறாங்க, நானும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். சோ அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு புரியுது. பட் ஆனா அது ஒரு 4 தடவை கண்ட்ரோல் பண்ணாலும் 5ஆவது தடவை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார். நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா இருந்தாங்கன்னா இப்படி பண்ணிருப்பாங்களேன்ற மாதிரி ஒரு இது வந்துருது. அது வந்து அம்மாவோட பாசம்ன்றத விட வந்து பையனுக்கு ஒரு அந்த ஸ்டைல கொடுத்தா பையனும் நல்லா இருப்பான்ற ஒரு இன்டென்ஷன் தான். ஆமா, அவங்கள வேலை விட்டு வீட்டுல சொன்னீங்கன்னா அவங்க அதே மாதிரி கொடுப்பாங்களே ஸ்டைல்ல. அதுதான், அது எல்லாமே கண்டிப்பா புரியுது. பட் ஆனா அந்த ஒரு 4 out of 5 வந்து பார்க்கும்போது 5ஆவது தடவை வெளில வந்துருது. அதுதான் அவங்க மென்ஷன் நீங்க பண்ணிருக்காங்க. ஊட்டிருக்கீங்களா பையனுக்கு? ஊட்டிருக்கேன். நீங்க ஊட்டும் போது இதே மாதிரி அம்மா போலவே கதையெல்லாம் சொல்லி இல்லி 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சிருக்கீங்களா? அவன் என்கிட்ட உட்காந்து 5 நிமிஷத்துல சாப்பிட்டுருவான். அப்பானா கொஞ்சம் பயம். அப்பா வந்து கொஞ்சம் மூஞ்சி மாறினாலே பயம் வந்துரும், வாயை திறந்து சாப்பிடுவான். நான் மிரட்டி சாப்பிடறதா இல்ல, பார்த்தாலே அது காரணம் அப்படிதான். நான் கொஞ்சம் ஒரு 1.5 years வந்து வெளியில இருந்தேன். அப்ப வந்து அப்பாட்ட சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு சொல்லி இப்ப அவனுக்கே வந்து ஒரு இன்பில்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் மென்னு சாப்பிடுறா, கொஞ்சம் ஸ்லோவா சாப்பிடுறான்னு. அவன் அடுத்த வாய்க்கு அந்த கிண்ணத்தை பாத்துட்டே இருப்பான். எப்ப முடியுது எப்ப கிளம்பணும்னு பாத்துட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி என்கிட்ட சாப்பிடும் போது ஒரு மாதிரி கடகடன்னு சாப்பிடுவான். அப்ப நீங்க சாப்பிடுற பிள்ளைக்கு சவுறு ஊட்டுற வேலையை நீங்க எடுத்துக்க வேண்டியதானே? கண்டிப்பா. உங்கள் கணவர் அம்மாவை இன்னமும் எதற்காக அதிகம் புகழுகிறார்? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து சமையல், அவங்க ஒரு சின்னதா ஒரு ரசம் வச்சா கூட அது ரொம்ப தேவாமிரதமா இருக்கும் அப்படின்னு. இன்னும் கூட அவர் போன்ல அவங்க அம்மா ப்ரொஃபைல் தான் வச்சிருக்கிறாரு. இப்போ என் ஒய்ஃப் வந்து செஃப், அவ கேட்டரிங் படிச்சுட்டு சமைக்கிறா. எங்க அம்மா வந்து கையளவுல கற்று சமைக்கிறாங்க. அதனால அந்த சமையல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களும் அந்த சமையல் தான் சாப்பிடுறாங்க, எதுவும் குறை சொல்றது இல்லை. ஸோ நானும் அந்த சமையல குறை சொல்றது நல்லா இருக்கு. எங்க அம்மா செய்யறது அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அந்த அந்த ட்ரெடிஷனலா செஞ்சு வர சாப்பாடு. செஃப் சமையலை விட வந்து அம்மா சமையல் படிச்சுட்டு வந்து சமையல் இப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து சமைச்சிடுறாங்க யூடியூப்ல பார்த்து. எங்க அம்மா எதையோ பாக்குறது இல்ல. இப்ப அவங்களுடைய ஆதங்கம் அது இல்ல, அந்த ப்ரொஃபைல் படத்துல வைக்கிறது கூடவா என்னைய வைக்க கூடாது? ப்ரொஃபைல் படத்துல அம்மா படத்தை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் தேடி எங்க அம்மா பார்த்துட்டு நான் போவேன் சார். அதனால எங்க அம்மா படத்தை நான் வைக்கிறேன். அது ஏன் பிடிக்கலன்றது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க பிடிக்கலன்னு சொல்லல, ஏன் எம்படத்தையும் வைக்கலன்னு கேக்குறாங்க அவங்க. அப்படித்தானம்மா? இப்ப எங்க அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் எங்க அம்மா தான் சார் ஃபர்ஸ்ட். இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஒருத்தர். எங்க அம்மாக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் இடம். சரி, ஆஃப்டர் அந்த ப்ரொஃபைல் போட்டோல ஒரு கால் பங்கு எடுத்தாவது மனைவி கொடுக்கலாம்ல? இல்ல சார், ஃபர்ஸ்ட் பெத்தெடுத்தது எங்க அம்மா தானே சார். அதுக்கப்புறம் தான் அவங்க தான் பொண்ணு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஓ, அம்மாவால கிடைச்ச உறவு தான் எனக்கு மனைவியே. ஆமா, அதனால எனக்கு அம்மா தான். சார், நான் இது வரைக்கும் என் ப்ரொஃபைல்ல நானும் இவர் சேர்ந்து பிள்ளைங்க இருக்கிற மாதிரி தான் வைக்கிறோம். ஆனா எனக்கு ப்ரிஃபரன்ஸ் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அவங்க அம்மா கொடுக்கறதுல பாதி அளவாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு கொடுக்கணும்ல சார். என் பையன் ப்ரொஃபைல் எடுத்தீங்கன்னா அவன் அம்மா போட்டோ வச்சிருக்கான், என் போட்டோ வைக்கல. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? பயங்கர லாஜிக்கா இருக்கேன். சரி, ஓகே. வேற எதுக்காக உங்களுடைய கணவர் இப்பவும் அவன் அம்மாவை அதிகமா புகழ்றாரு? சார், இப்போ சமையல் வந்து எல்லாரும் சொன்னாங்க செய்யறத பாராட்டல அப்படின்னா, நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டணும்ல, அதை கூட எது கம்பேர் பண்ணோம்? சிக்கன் 65 நிஜமாலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல நான் போட்டு கொடுப்பேன் சார். அவங்க வந்து நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ற மிளகாத்தூளை அரைச்சி அதை வச்சு போட்டு தருவாங்க. சுத்தமா நல்லா இருக்காது. அதை கூட கம்பேர் பண்ணி அம்மா போடுற மாதிரி இல்ல அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாரு. சுத்தமா நல்லா இருக்காதுங்கிறாங்களே. நல்லா இருக்காத ஒண்ணு நல்லா இருக்குன்னு எப்படின்னு சொல்லுவீங்க? நல்லா தான் சார் இருக்கும். அம்மா செய்யறது எப்பவுமே நல்லா தான் சார் இருக்கு. அது நல்லா இருந்தா பரவாயில்ல சார், மிளகா அப்படியே அந்த வெடிப்பு வாசனை அடிக்கும். ரொம்ப மோசமா இருக்கும் போல சொல்றத பார்த்தா. அவங்க மசாலாலாம் பாக்கெட்ல விக்கிறதெல்லாம் போட்டு செய்வாங்க. நான் ஓபனா சொல்லிடுவேன், அத்தை இது நல்லா இல்ல அத்தை, நீங்க வைங்க. நான் இப்பவே சொல்லிட்டீங்களே அத்தை, சொல்றேன் நீங்க சொல்லிட்டீங்களே, இப்ப தினந்தரம் அழுத்தி. இது இன்னொரு விஷயம் சார், பர்ஸ்ல போட்டோ வச்சிருக்காங்க சார். அம்மா போட்டோ மட்டும் வச்சிருக்காரு. 2 போட்டோ வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கு. நான் ஒரு நாள் நான் எடுத்தாதான் தப்பு. அத்தை போட்டோவை நான் எடுத்துட்டு என் போட்டோ வச்சா தப்பு. நான் அத்தையோட என்னோட போட்டோவையும் தூக்கி வச்சேன். எதுக்கு இந்த போட்டோ தான் வச்சிருக்க? அம்மா அது மட்டும் இருந்தா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு என் போட்டோ எடுத்துட்டு அம்மா போட்டோ மட்டும்.
அது இன்னொரு பிச்சை காலியா இருக்கு இன்னும். காலியா தான் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த காலியா இருக்க இடத்துலயாச்சும் என் போட்டோ வச்சா என்ன? என்ன சார் என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? அதான் சார், நான் என்ன பண்ணேன், என்னோட பர்ஸ்ல என் போட்டோ அவர் போட்டோ வச்சிருந்தேன். எதுக்கு நம்ம மட்டும் அவர் போட்டோ எடுக்கணும்? தூக்கிட்டு என்னோட பையன் போட்டோவும் என் போட்டோவும் வச்சுக்கிட்டேன். நீங்க உங்களோட பதிலே இல்லையா அதுக்கு? இப்ப இல்ல சார். ஏன்? நான் பர்ஸ்ல இப்ப அவங்க போட்டோ வச்சிருந்தேன்னா இப்ப யாராவது வாங்கி பாக்குறாங்கன்னா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சுப்பாங்கன்ட்டு யூத்தாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால வச்சிருக்கேன். மனைவி போட்டோ யாரும் பாத்திரக்கூடாது நோக்கம் இல்ல, கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு போயிருங்கறக்கா பார்க்க கூடாது. ஆமா சார். பர்ஸ் யார் சார் வாங்கி பார்க்க போறா? போனையாச்சும் பாப்பாங்க, ப்ரொஃபைல் பிக் வச்சிருக்கிறது அதெல்லாம் பாப்பாங்க. பர்ஸ வாங்கி பாக்குற அளவுக்கு ஆள் இருக்கிறதுனாலதான் உள்ள மனைவி படத்தை வைக்க மாட்டேங்கிறாரு அவரு. நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க மறுபடியும் யார் பார்க்க போறா யார் பார்க்க போறாங்கிறீங்க. ஓகே, சமையல் தவிர்த்து என் கணவர் என் அம்மாவை இன்னமும் புகழ்ந்துகிட்டே இருக்காருன்னா வேற எதாவது சொல்லுவீங்க? என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, காலைல 5 மணிக்கே ஏஞ்சி குளிச்சுட்டு விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எங்க மாமியார் வந்து இப்ப வரைக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் அந்த காலத்து ஆளுங்கிறனால ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸா அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள வந்து ஹர்ட் பண்ண முடியாது இல்லையா? இது மாதிரி வைஃப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இவங்க இந்த காலத்தால அந்த காலத்தால? இவங்க இந்த காலத்தால தான். ஒரு சில விஷயம் தானே அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. இல்ல சார், குழந்தை இருக்கான், அவன் நைட்டு தூங்குறதுக்கே பாத்தீங்கன்னா 12:30 ஆயிடுது. அவங்க சீக்கிரமா தூங்கிடுவாங்க. சோ அத்தை காலைல சீக்கிரம் ஏஞ்சி குளிச்சு விளக்கேத்துறாங்க. என்னால ஏந்திரிக்க முடியல. அவன் கொஞ்சம் ஸ்கூல் போனான்னு நானும் சேஞ்ச் ஆயிடுவேன். ஆனா அது அவரு புரிஞ்சுக்காம, நீ காலைல ஏஞ்சி விளக்கேத்த மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது உங்களுடைய குறையா அம்மாவின் குறையா? இல்ல அம்மாவோட சஜஷன். ஓ, அம்மாவுக்காக? அம்மாக்காக. இல்லாட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, இங்க இருக்கு வீட்டுல 10 நாள் இல்லாட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. அத்தை இருக்கிறப்ப ஏத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால ஏந்திரிக்க முடியல. ஒரு 1 year 2 years பையன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சா நானும் சேஞ்ச் ஆயிடுவேன். அத்தைங்க வந்திருக்காங்களா? வரல. வரலையா? இப்பவே ஓரக்கண்ணுல பாத்துக்கிறீங்க, பாக்குறாங்களான்னு. அதான் சார். சரி, ஓகே. வேற எதுக்காக உங்களுடைய கணவர் இப்பவும் அவன் அம்மாவை அதிகமா புகழ்றாரு? காஃபி வந்து அவங்க போட்டு குத்தா மட்டும் தான் நல்லா இருக்குன்னு. சின்ன விஷயம் தான். அதே காஃபி தூள் தான் நானும் போடுறேன், அதே சக்கரை தான் நானும் போடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா என்னைக்குமே நல்லா இருக்கு சொன்னதே கிடையாது. எங்க அம்மா போட்ட காஃபி தான் நல்லா இருக்கும். இது பேசிக் தான். அம்மா போட்ட இப்போ ஹோட்டலில் கூட தான் காஃபி நல்லா இருக்கு, அங்கே குடிச்சிட்டு வரதோட அந்த டேஸ்ட் மறந்துடும். ஆனால் அம்மா கொடுக்குற காஃபி லைஃப் லாங் நிற்கும். நீங்க இப்ப இல்ல என்னைக்கா இருந்தா அந்த டேஸ்ட் அந்த திருப்பி வந்து ஒரு டயர்ட்ல இருக்கும்போது அதுல காஃபில டேஸ்ட் மட்டும் இருக்காது, பாசமும் இருக்கும். இதுதான் இன்னும் இவங்க போட்ட காப்பில பாசம் இருக்காது, பாசம்லாம் இருக்கும் சார். அது ஒரு சலிப்பு தன்மையோட அந்த வேலையை செய்வாங்க. அந்த சலிப்பு தன்மை அம்மா கிட்ட இருக்காது. எங்க அத்தை கிட்ட நானும் கேட்டிருக்கேன், அத்தை நீங்க அது போடுற அதே காஃபி தூள் தான் நான் போடுறேன், அவங்க பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன், அதே மாதிரி போட்டும் கொடுத்துருக்கேன், ஆனா சொன்னது இல்ல. அவர் தான் கிளியரா சொல்றாரு, அதே காப்பி தூள் தான், அதே சக்கரை தான், அதே பால் தான், அதே அடுப்பு தான், அதே கேஸ் தான். ஆனா இங்க சலிப்போட காப்பி வருது, அம்மா கிட்ட சலிப்பு இல்லாம காப்பி வருது, அதனால சுவையா இருக்குங்கிறது. அப்படிலாம் இல்ல சார், நல்லாதான் போட்டு தரேன் சார் அவருக்கு. சார் சொல்றதுக்கு இருக்கலாம், ஆனா மனசுல இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க எப்படி ஒரு கொஸ்டினபிளா ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எங்க அம்மா. ஓகே, அவங்களுக்கு அவங்க அம்மா, எனக்கு எங்க அம்மா, அவ்வளவுதான். ஓகே. அம்மாவோடு தன் மனைவியை ஒப்பிடும் கணவன்மார்கள் ஒருபுறமும் ஏன் எங்களை ஒப்பிட வேண்டும் என்று பேசி மறுக்கும் மனைவிமார்கள் மறுபுறமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு போயிட்டு வரோம்ல, இந்த இடைவெளியில யாரெல்லாம் போய் அம்மாவுக்கு போன் பண்ணீங்க? அதுக்குள்ள என்ன சார் சொல்லுவீங்க? அம்மா டாக்டர் மைக் கொடுங்க சார், உட்காருங்க சார், கிளாஸ் உட்காருங்க சார். நீங்க அம்மான்னு சொன்ன எதிர்த்தறீங்க. வர லேட் ஆகும், சாப்பிட நீங்க சாப்பிட்டுருங்கன்னு சொன்னேன். ஓ, இல்லாட்டா நீங்க போற வரை அம்மா சாப்பிடாம இருப்பாங்க? ஆமா, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. நீங்க என்ன பேசுறீங்க? அம்மாட்ட கொடுங்க மேல. இப்ப ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருந்துச்சு சார். டிவி அம்மா தனியாக உட்காந்துருப்பாங்க, ரீசார்ஜ் பண்ணல. சரி, ரீசார்ஜ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ரீசார்ஜ் வந்துருச்சா? அப்ப டிவி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தனியாக உட்காந்து போர் அடிக்கும், அதனால அது ரீசார்ஜ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பையனை கூப்பிட்டு வந்தாச்சான்னு சொல்லிட்டு அதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்ப நம்ம இந்த அம்மா இடத்துல தொடருவோம். அதாவது வேற எதுக்காக உங்களுடைய கணவர் இப்பவும் அவன் அம்மாவை அதிகமா புகழ்றாரு? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் சார். கம்பேர் பண்றதுல குழந்தை வெளியே நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நான் ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருப்பேன், கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா முதல் வார்த்தை, எங்க அம்மாவுக்கு 2 குழந்தைங்க, 1 வயசு வித்தியாசம். என் தம்பியை இடுப்புலையும் வச்சுட்டு என்னை கையிலையும் வச்சுட்டு இவங்க ஹில்ஸ்ல இருந்தாங்க, கோத்தகிரியில இருந்தாங்க. மேலையும் கீழையும் ஏறி ஏறி இறங்குவாங்க தெரியுமா? என்னமோ பிளைன்ஸ்ல இப்படி நடந்து போறதுக்கே குழந்தைய வச்சுக்க முடியலன்றேன் அப்படின்றாரு சார். இன்னொன்னு, அம்மாவை கேட்டு முடிவெடுக்கிறது. இங்க இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஜீ தமிழ்ல இருந்து கால் வந்திருக்குங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த டாபிக் நம்ம பேசலாமா அப்படின்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உள்ள போயிட்டு கூட வரல, உடனே போன் அடிச்சமா, இந்த மாதிரி ஜீ தமிழ்ல இருந்து கால் வந்திருக்குதுமா, இதான் டாபிக், பேசட்டுமா வேண்டாமாமா? அது அந்த மாதிரியே சின்னதுல இருந்தே பழகிட்டோம் சார். அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். இந்த விஷயத்த கூட வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்குங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால அதை தவிர்க்க முடியல சார்.
வேற என்ன டிஸ்கஸ் பண்ற அம்மாவோட? அம்மா கிட்ட எல்லாத்தையும் வீட்ல நடக்கிற மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்ததோ, இவர் ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் மார்னிங் 6:30க்கெல்லாம் கால் பண்ணிடுவார் சார். ஒருவேளை நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராருன்னு வைங்களேன், மார்னிங் 6:30க்கு கால் பண்ணிட்டாமா, நேற்று கூப்பிட முடியல, இன்னைக்கு இதாச்சுமா, இது வச்சாமா, அது வச்சாமா, இது நடந்ததுமா, அது நடந்ததுமா, ட்ரெஸ் எடுக்க போனோமா, இத்தனை ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாமா, குழந்தைக்கு இது வாங்கினாமா, அது வாங்கினா, உடனே அவங்க அம்மா அப்படியா இவ்வளோ வாங்குனீங்களா, ஏன் இவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லம்மா என்ன பண்றது, அவ போய் எடுத்துட்டா, அப்புறம் என்ன பண்றது, அதனால நான் கொடுத்துட்டேன். சார் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா வந்து ஆனா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லுவீங்க. சொல்லுவார் சார் அவரு. ஓரளவு எவ்வளவு சொல்லுவீங்க? அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போனோம், இந்த மாதிரி செலவாயிருச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதாவது நம்மளுடைய ஃபைனான்ஸ் லெவலும் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறது எங்க அம்மாவுடைய டிஸ்கஷன் பண்ணி தான் சார் பண்ணுவேன். இப்போ இருக்கிறது என் கூட சென்னையில என் வீட்ல நம்ம ஒட்டுக்கா இருக்கிறோம். நம்ம வீட்ல என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும். என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நம்ம 2 பேர் முடிவெடுத்தா சரியா இருக்குமா, ஊர்ல கேரளால இருக்கிற அம்மாட்ட ஃபோன் பண்ணி அம்மா இது என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா எது சரியா இருக்கும்? அவங்க ஏஜ்டு, அவங்க கிட்ட போய் இன்னைக்கு நடக்கிற விஷயத்த போயிட்டு இன்னைக்கு குழந்தை ஃபீஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னா அவங்க சொல்ற முடிவு சரியா இருக்குமா? இல்ல அவங்க சொல்ற முடிவு அப்படின்னு இல்ல சார். அதாவது எஜுகேஷன் மட்டும் கிடையாது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் சார். எங்க அம்மா வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்கன்னா என்னுடைய நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற பேஸ்ல தான் வந்து அம்மா கிட்ட வந்து இல்ல சார், இப்ப நீங்க என்ன நீங்க ஒரு போன் வச்சிருக்கீங்கல்ல? இருக்கு சார். அந்த போன் என்ன விலை? 9,000 rupees. 9,000 rupees. 9,000 rupeesக்கு வாங்கலாமான்னு அம்மாட்ட கேட்டீங்களா? ஆமா சார் கேட்டீங்க. ஆமா. 9,000 rupees வாங்கலாமான்னு கேட்கல, வாங்கிட்டு இவ்வளவு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். வாங்கிட்டு சொன்னீங்க? ஆமா ஆமா. ஓகே. ஏன் போனை பத்தி அம்மாவுக்கு தெரியாது, ஊர்ல இருக்காங்க தெரியாது இல்லையா? ஏன்னா இன்றைக்கு வந்த பொருள் சந்தைக்கு இது அம்மாட்ட கேட்க இல்ல. கரெக்டா? அதுதான் அவங்க சொல்றாங்க. அதுதாங்க அவங்க சொல்றாங்க. ஓகே தான் சார். நீங்க என்ன உங்களுக்கு தேவையானது நீங்க முடிவெடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அம்மா கிட்ட தகவல் சொல்றது, மனைவி முடிக்க வேண்டியது, குடும்பத்துல முடிவெடுக்க வேண்டியதுக்கெல்லாம் என்ன அம்மா கிட்ட அனுமதி கேட்கறது. இல்ல அனுமதின்னு கிடையாது சார், நான் அதை பண்ணிடுவேன். அவங்க என்ன இது பண்றாங்களோ அந்த டீடைல் எல்லாம் நான் வந்து செய்து முடிச்சிடுவேன். பட் இருந்தாலும் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது அம்மாவுக்கு வந்து தகவலாவோ இல்ல வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கோ இல்ல வந்து எனக்கு அட்வைஸா அவங்க கிட்ட இருந்து கேட்டுக்குவேன். குழந்தைக்கு வாங்கின ஜட்டி முத கொண்டு சொல்லுவார் சார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா கூட வந்து ஜட்டி கரெக்டா இருக்கா இல்லையா அம்மாங்கன்னு சொல்லுவாங்களா கேரளால இருந்து? அம்மாங்கிற வார்த்தை வந்து நம்ம வாயில இருந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அம்மாங்கிற வார்த்தை வரக்கூடாது, இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து பாசிபிள் இல்ல. இவங்க பண்ற விஷயமாகட்டும் இல்ல யார் பண்ற விஷயமாகட்டும், நமக்கு வந்து நம்ம பார்வையோட என்னுடைய பார்வையில வந்து எப்படி தெரியுதுன்னா எங்க அம்மா பண்ண ஒரு விஷயமா தான் தெரியுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறமா தான் பண்ற மாதிரி பண்ணிட்டு சார். இவரு கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறாரு, அம்மாக்கும் எனக்கு ஒரு கம்பேரிசன் இவர்கிட்ட இருக்கு. ஆமா, இவரோட அம்மாவையும் என்னையும். நான் என்ன கேக்குறேன், எதுக்கு கம்பேர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் இவங்க வீட்டுல வளர்ந்த பொண்ணா? முதல் கேள்வி. இல்ல இவங்க வீட்டுல வளர்ந்த பையனே இவங்க அம்மா நினைக்கிறத அப்படியே செய்வாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அது ஆமான்னு சொல்வார் அவர்கிட்ட நான் முடிவை விட்டுறேன். பட் உண்மையா என்ன, அவங்க வீட்டுல நான் வளர்ந்த பொண்ணு இல்ல, நான் வேற வீட்டுல வளர்ந்த பொண்ணு. எங்க அம்மா பார்த்து நான் வளர்ந்திருக்கேன். எங்க அம்மாவும் இதே மாதிரி 2 குழந்தைங்க வச்சு பார்த்திருக்காங்க. அவங்களுக்கும் கம்மி டிஃபரன்ஸ் தான். இப்ப நான் கேரிங்கா இருக்கேன், எனக்கும் என் தம்பிக்கும் 1.5 வயசு தான் வித்தியாசம், இவருக்கும் இவர் தம்பிக்கும் அதே மாதிரி கம்மி வயசு தான் வித்தியாசம். எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை பார்த்தா நானும் வளர்ந்துருக்கேன். அப்ப நான் என்ன நினைப்பேன், எங்க அம்மா மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது என் வீட்டுலன்னு நான் நினைச்சிட்டு போறேன். என்னோட தோட்டை வச்சுட்டு இருக்கிற என்னையும் இவர் எங்க அம்மா மாதிரியே தான் என் பொண்டாட்டி இருக்கணும்னு நினைக்கிற 2 பேரோட தாட் ஒரு இடத்துல எப்படி சார் ஒன்னு மர்ஜ் ஆகும்? கிளாஷ் தானே ஆகும். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 5.5 வருஷம் ஆச்சு சார். 5 வருஷம் அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஆமா, பிரச்சனைனா அதுதான், இப்படிதான் போயிட்டு இருக்கு. கம்பேர் பண்ணிட்டே இருப்பாரு. லேடிஸை பொறுத்தளவு எனக்கு அம்மா தான் ரோல் மாடல். எங்க அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் அப்படிங்கிறது தான் சார் என்னுடைய எண்ணம். ஸோ எங்க அம்மாவை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நான் பண்றது விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால எங்க அம்மா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதை மாத்திக்கவும் மாட்டேன் சார். சரி, அதான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. ஐயோ எங்க அம்மா 2 குழந்தைங்களை வச்சு, அவங்களுக்கு வேற அவங்க உடம்பா இருப்பாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இருந்தாலும் ஒரு குழந்தை இடுப்புல இடுக்கிட்டு ஒரு குழந்தைய கையில புடிச்சிட்டு ஹில்ஸ்ல ஏறுவாங்க இறங்குவாங்க, எல்லா இடத்துக்கும் எங்க அம்மா தான் போவாங்க. எங்க அப்பா கண்டுக்கவே மாட்டாரு, அவர் கடையோட இருந்துருவாரு, கடை வச்சிருந்தாங்க அவங்க, அதோட இருந்துருவாரு. நீ என்ன, நான் உங்க கூடவே இருக்கிறேன், அப்புறம் என்ன குழந்தைய தூக்குறதுக்கெல்லாம் நீ இப்படி பண்ற அப்படின்னு. அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் பொண்டாட்டியும் கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்கறீங்க. எங்க அம்மா மாதிரியே இருக்கணும்னு ஏன் எங்க அம்மா ரோல்ல நீங்க ப்ளே பண்ணு, எங்க அப்பா ரோல்ல நான் ப்ளே பண்றேங்கிறாரு. அதுதான் சொல்றேன், அது வேண்டாங்க. அவங்களோட ஜெனரேஷன் அப்படி இருந்தது சார். அந்த காலத்துல அப்பாங்க அப்படி இருந்தாங்க, அது வந்து நம்ம ஏத்துக்குவேன். எங்க அப்பா கூட அப்படிதான் இருந்தாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே மாதிரியே இருக்கணும். இன்னைக்கு நம்ம எம்பவர் ஆயிருக்கோம், விமன் ஹஸ் பீன் எம்பவர்ட். ஸோ நம்ம எஜுகேட்டடு, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். வேலையில அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணல, நான் கேரிங்கா இருக்கேன், ஒர்க் பண்றேன், அவருக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கேன். ஃபினான்ஷியலி என் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் போகுது, அதை ஓகே பாரு. ஆனா அவங்க அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்படல. அது எப்படி இவரு சப்போர்ட்டிவ் நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும். அவங்க அப்பா அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணல, ஓகே. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, கேப் கொடுங்க.
சார் கஷ்டப்படுறது அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி இவங்க கஷ்டப்படணுங்கிறது என்ன என்னுடைய எண்ணம் கிடையாது சார். அவங்க இருந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். கஷ்டப்படணும்னு கிடையாது. அவங்க வந்து பண்ற அவங்களுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இவங்க மாற கஷ்டப்படணும் கிடையாது. ஒருத்தர் வேலைக்கு போறாங்க, பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா புள்ளைய கொஞ்ச நேரம் புடிங்கன்னு சொன்னா எங்க அம்மா நீலகிரி மலைத்தொடர்களே மேலும் கீழே ஏறி ஏறி இறங்குவாங்க. நீ ஒரு சாதாரண சென்னையில வந்து என் புள்ளைய எங்க கையில கொடுக்குறியே அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுத்துறது தான் அது. கஷ்டப்படுத்துறதுலே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோலயே இதுவரை வந்ததுலயே இவ்வளவு கிளியரா இவ்வளவு லென்த்தியா தொடர்ச்சியா பேசின முதல் ஆள் அவங்க தான். அவங்க கிளியரா இருக்காங்க. என்னன்னா இதெல்லாம் சிக்கல், இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ என்ன வேணாலும் போ, ₹1,00,000 மாசம் சம்பாரி, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா புள்ளைய எங்க கையில கொடுக்காது, நீயே தூக்கு. ஏன்னா எங்க அம்மா தான் தூக்குனாங்க, அதனால நீ தூக்குங்கிறதா அப்ப அவங்க சொல்ற வர்றது. புள்ள வேணும்னு மட்டும் கேட்பாரு சார். புள்ள வேணும்னு அவசரப்பட்டது இவர்தான். இப்ப 2வது குழந்தைக்கு பல பிரச்சனை வேணும் இருக்கு போல இருக்கே. அவசரப்பட்டது இவர்தான் சார். புள்ள வேணும் அவசரப்படுவார். டாய்லெட் போனா கழுவி விட மாட்டார் சார். அவர் குழந்தைக்கு அவர் கழுவி விட மாட்டாரு. நீ வந்து கழுவு, நான் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட கை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கழுவி விட்டு போ அப்படிம்பாரு. ஆனா புள்ள வேணும்னு அவசரப்படுவார். இதுதான் என்னோட இது. வேணும்னு கேக்குறீங்க, அப்ப என்னோட இதுல நீங்க பாதி பங்கு எடுத்துக்கணுமா இல்லையா? என்னோட கஷ்டத்துல குழந்தைய கஷ்டம் இல்ல, குழந்தைய வளர்க்கறதுல கொஞ்சம் லைஃப்ல பாதி பங்கு எடுத்துக்கணும்ல. எல்லாத்துலயுமே சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஆமா. சிரமமா இருந்தாலும் சரி, பாதி பங்கு எடுத்துக்கிறது. லைஃப் பார்ட்னர்னா என்ன? லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். லைஃப் பார்ட்னர்னா என்னன்னா எங்க அம்மா மாதிரி ஏன் நீ இல்லைன்னு கேட்கணும். அவ்வளவுதான் லைஃப் பார்ட்னர். அவ்வளவுதான் வச்சிருக்காரு சிம்பிளா. நீங்க தான் ரொம்ப நிறைய யோசிச்சு குழப்பிக்கிறீங்க லைஃப. அவர் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காரு. அப்படிதான் சார் நினைக்கணும். எனக்கு எங்க அம்மா மாதிரி இன்னொரு அம்மா தான் சார். அப்படிதான் சார் என்னுடைய எண்ணமும். சார் நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க அம்மா கிட்ட அவர் ஒரு 25 வருஷம் இருந்திருப்பாரு சார். மீதி இருக்க போறது ஒரு 30 வருஷமோ 35 வருஷமோ எவ்வளவோ இருக்கும். 50 வருஷமே இருக்கட்டும் என் கூட, ஓகேங்களா? நான் தான் அவங்க அம்மாக்காவது ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. அது அவங்களோட ரத்தம் அந்த பையங்கிறது. எனக்கு இவர் யாருமே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அரேஞ்ச் மேரேஜ் இத்தனைக்கும். இவர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா இவருக்காக நான் பண்ற தியாகங்களை பெருசா பேசவே மாட்டாரு. ஆனா அவங்க அம்மா வந்து ஒரு சுயநலத்தோட தான் பண்றாங்க. அதை கூட வந்து அவர் பெருமையா பேசுவார். இதுதான் எனக்கு என்னோட ஆதங்கம், அம்மா புள்ள அப்படிங்கிறது. சார் அம்மாவை பேஸ் பண்ணி வந்து சுயநலம் அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் தெரியல சார் எனக்கு. அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம் சார். சொல்ல வேணாம் சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க சார்பு அவர் எதுவும் சொல்ல விரும்புற அவர்கிட்ட கொடுங்க. 3 விஷயம். ஃபர்ஸ்ட் சமையலை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இல்ல 3மே நான் சொல்லிடுறேன். இல்ல இவங்க சொன்னது அவங்க சொன்ன கான்செப்ட் சரி. அம்மாவை கம்பாரிசனுக்காக சொல்றாங்க. நான் லைனா அதையும் சொல்லிடுறேன். சமையலை பொறுத்த வரையும் அம்மா சமையல், ஒய்ஃப் சமையல் இருக்கு. இல்ல சார், ஒய்ஃப் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம செய்யற சமையலை வந்து நம்ம வீட்டுக்கார் பாராட்டணும். இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அம்மா சமையல் எப்படி இருக்கும்னா, நம்ம பையன் நல்லா இருக்கணும், அந்த பாசம் அந்த சமையல்ல இருக்கும். அதனாலதான் மனைவிட்ட இருக்காது, கணவன் நல்லா இருக்கணும் பாசம் இருக்குன்னு இல்லன்னு சொல்ல வரல. நம்ம சமையல வீட்டுக்கார் பாராட்டணும், அந்த ஒரு கான்செப்ட் மெயினா இருக்கும். ஒரு சின்ன விஷயம், எனக்கு வந்து ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம். ஒரு லாஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் என்ன சொல்றேன்னா, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடை சாப்பிட சொல்லுங்க. மறுநாள் காலையில என்ன டைம் பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு எழுந்துங்க. 5:30 மணிக்கு ஒரு பேக்ல காலையில் டிஃபனு, மதியம் சாப்பாடு, ஒரு கேன் மோர், 3மே இருக்கு. ஸ்டில் இன்னைக்கு இன்னும் 5 நாள் எங்க அம்மா முதல் நாள் கட்டி கொடுத்தாங்க. அதை அடுத்து இன்னும் 5 நாள் இன்னைக்கு வரையும் நான் மறுநாள் வெளில போய் ஹோட்டல் தான் சாப்பிட்றேன். இருக்க ஒய்ஃப் இருக்கான விளையாட்டு சொல்ல. அந்த கேரிங் வந்து அம்மா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஒய்ஃப் கிட்ட இருக்காதுன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு எங்க அம்மாவை 38 வருஷமா தெரியும். என் ஒய்ஃப் இந்த 8 வருஷமா தான் தெரியும். 38 வருஷம் பாக்குற உறவுக்கும் 8 வருஷம் பாக்குற உறவுக்கும் வித்தியாசம் இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொண்டாட்டியோட அதுக்கப்புறம் 50 வருஷம் இருக்க போறோம், 100 வருஷம் இருக்க போறோம். இல்ல அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம், அவங்க அப்பாவோட எங்களை கம்பேர் பண்ணுவாங்க. தொலைநோக்கு பார்வையோட பின்னாடி நடக்குன்னு நினைக்க மாட்டீங்களா? நான் சொல்றது இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ வந்து அம்மா கிட்ட தான் போய் கேட்டுதான் வருவாங்க, அம்மா சொல்றதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? ஒரு வருஷம் வேற இவர்கிட்ட கொடுக்க வேற எதை சொல்றது? முடிவெடுக்க அதிகாரம் நீங்க வந்து அம்மாட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஏன் மேடம், ஊரை வச்சு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை தொடங்கி வச்ச அம்மா கிட்ட இத சின்ன சின்ன விஷயங்கள்ல பகிர்ந்துக்கிறத நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? ஒரே நிமிஷம் சார், அப்படியே இருங்க. என்னையும் தான் எங்க அம்மா ஊரை வச்சு படிக்க வச்சு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க எங்க அம்மாவும் அப்பாவும். என் வீட்டுல நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த கூப்பிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன்னு வைங்களேன், இவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஒண்ணுமே இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு உங்க அம்மா சொல்லிடுறேன்,
நம்ம வீட்டுல நடக்கிறதுல உங்க அம்மாக்கு எதுக்கு தெரிய வைக்குது, என்னோட மரியாதையில நீ எதுக்கு அங்க கெடுத்துட்டு இருக்கிற அப்படிம்பாரு. புரியுதுங்களா? அதேதான் எனக்கும். இப்ப நம்ம வீட்டுல நடக்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம். இப்ப நீ மாமனார் மாமியார் கூட இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க போது குழுவா சேர்ந்து முடிவெடுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அப்படி இருந்தா கூட ஒரு மனைவியும் அதுல இன்க்ளூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அம்மா சொல்றது மட்டும் கேட்டுட்டு செய்யக்கூடாது. நான் இருக்கிற வீடா இருந்ததுன்னா புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் இருக்கிறேன், அவர் இருக்கிறாரு. இந்த விஷயத்துல சார் சொல்லும்போது சொன்னார்ல மேடம், நான் அம்மாட்டையும் கேட்டுக்குவேன், ஒய்ஃப் கிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணிக்குவேன் தானே சொன்னாரு. இல்ல பதுங்குறீங்களே, நீங்க அப்படி ஆரம்பிக்கலையே. இல்ல சார், அவர் சார் சொன்னாருல்ல சார். சார் எங்க வந்தாரு? நீங்க தானே கேள்வி வச்சீங்க. அவங்க முடிவெடுக்க அதிகாரம் துணைக்கு சார், முடிவெடுக்க அதிகாரம் அவர் சார் என்ன சொன்னாங்க. இருங்க நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டீங்க. எங்க அம்மா என்னை உருவாக்கி வளர்த்து செஞ்சு படிக்க வச்சு பெத்து அப்படிலாம் சொன்னீங்க. அவங்க ஆமா எங்க அம்மா வந்து அதெல்லாம் செஞ்சாங்க. 10க்கு டவுரி வேற கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னைய 4 கூடுதல் அதிகாரம் படிச்சவன்னு சொன்னோன்னே இல்ல சார் என்ன சொல்றாருன்னா அவரே ஏன் கூப்பிடுறீங்க நீங்க? இந்த வழக்கு சொல்ல வரல சார், அது சொல்ல வரல சார். சரி சார், நீங்க ஓகே சார், ஓகே சார், ஓகே தானே? ஓகே தான் சார், ஓகே மேடம், நீங்க வச்சுக்கீங்க மேடம். இங்க நடக்கிறத நம்ம வீட்டுல அவர் வந்து வீட்டுக்கு போய் என்ன செய்வார்? அவரு மனைவியை கூப்பிட்டு கும்பிடுவாரு. நல்ல வேளை நீ வந்து சேர்ந்த, எனக்கு என்ன ஆயிருப்பேனா அப்படின்னு. உண்மைதான் மேடம், உண்மைதான் சார். என்ன உண்மைதான் சார்? அதாவது என்னுடைய மனைவி எல்லாம் இப்படி எல்லாம் மனைவி என்ன செய்வாங்கன்னா அடுத்த பிரேக்ல அவங்கள கூட்டிட்டு போய் உன்னை நான் முன்னாடி சந்திக்காம போயிட்டானே, வெறுமனை 3 நிமிஷத்துல சமாளிச்சுட்டு அந்த மனுஷன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா சார். ஆனா இது மாதிரி எல்லாம் என் மனைவி வந்து இது மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டது இல்ல சார். இப்ப வேற ஏதாவது கேட்க வேண்டிய அவங்ககிட்ட? இல்ல அவ்வளவுதான் சார், இது மட்டும் தான். முடிஞ்சா? ஒரு 2 தான் சார். அவங்க பேசினால மைக்க பாஞ்சு புடுங்குனீங்க. நான் கேக்குறேன் நீங்க அவர்கிட்ட கொடுங்க. என்ன சார் கிளாஸ் புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சது சார், புரிஞ்சது சார், புரிஞ்சிருச்சு. எது வந்து தேவையான விஷயமோ அதை மட்டும் வந்து அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறது புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ டைம் சொல்லி பார்த்துட்டேன், அப்பெல்லாம் அவருக்கு புரியல. இப்படி ஒரு சபை தேவைப்பட்டிருக்குது அவருக்கு, இவ்வளவு பேர் தேவைப்பட்டிருக்கிறாங்க அவருக்கு, இது புரியல. இல்ல ஆனா அவர் என்ன இருக்காருன்னா கூட்டத்துக்குள்ள வச்சா நீ கேவலப்படுத்துற, வா வா வீட்டுக்கு. அப்படி கிடையாது. ஆக்சுவலா அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா விஷயமும். இப்ப என்ன ஒரே ஒரு இதாயிருச்சு அப்படின்னா, அவங்க அதே மாதிரியான விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட கொண்டு போகும்போது நான் வந்து அனுமதிச்சது கிடையாது. சோ அதை வந்து ஹைலைட் பண்ணும்போது அம்மா கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டது. சோ அதுதான். அம்மாவோடு தன் மனைவியை ஒப்பிடும் கணவன்மார்கள் ஒருபுறமும், ஏன் எங்களை ஒப்பிட வேண்டும் என்று பேசி மறுக்கும் மனைவிமார்கள் மறுபுறமும் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சின்ன விஷயங்களை கூட அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, அதை அம்மா கிட்ட தான் கேட்பாரு அப்படின்னு அவரு சமீபத்துல நீங்க அளவு ஞாபகத்துல இருக்கிற இவ்வளவு சின்ன விஷயத்த போய் அம்மாட்ட சொல்லணுமா அப்படின்னு நீங்க நினைச்சது எது? பீச்சுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அத்தை கிட்ட கேட்டுட்டு நம்ம போகலாமா என்ன டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிளானே போடுவாங்க. இப்போ வீட்டில் போவோம், நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம்னா நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பி போக முடியாதுல்ல. இப்போ அவங்களும் வராங்களா வரலையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் சார். சார் அம்மா கூட்டு போன நல்ல விஷயம் சார். ஆமா பீச்சுக்கு கூட்டு போகணும் சார். மனைவி போன இருங்கம்மா, மனைவி போன விரும்புறாங்க. அப்படியாம்மா பீச்சுக்கு போமா, இரு அம்மாவை கேட்டு வர்றேன், அம்மா வர்றாங்களான்னு கேக்குறேன் அப்படி போறது வேற. அதை விட்டுட்டு போன்னு சொல்லி அங்க போய் அம்மா கிட்ட கேக்குறது இருக்கு இல்லையா? மனைவி மன வருத்தம் தானே படுவாங்க. இல்ல திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு வேலை வச்சிருந்தாங்க, ஏதாவது இப்போ அவங்க எங்கேயாவது வெளில போகணும் இன்னும் ஏதாவது அவங்க நினைச்சு வச்சிருந்தாங்கன்னா நம்மளால போக முடியாத சிச்சுவேஷன். இங்க நம்ம வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் அங்க போய் அவங்க போக முடியாதுன்னா நம்ம இங்க வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல சார். அதை இப்படி வச்சு பாப்பா, அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க, தம்பி கோயிலுக்கு போண்டான்னு. இல்லம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா நீங்க சொல்லிடுவீங்க. அம்மாட்ட சொல்லலாம் தானே? சொல்லலாம். இல்லன்னா அம்மா வாமா போலாமான்னு சொல்லிடுவீங்க. சொல்லலாம்ல? சொல்லலாம். ஓகே, இப்ப நான் அம்மா தம்பி வாடா கோயிலுக்கு போலாம், என்ன சொல்லுவீங்க? போலாம் தான் சார் சொல்லுவேன். அப்ப இப்படி சொல்லலாம். பக்கத்துல பொண்ணாட்ட போய் கேட்கணும்ல, அடுத்த ரூம்ல போய் கேட்டு அம்மா சார் அம்மா போனுங்கிறான் கோயிலுக்கு, போகுமா வர்றமா, நீ வேற வேலை வச்சிருக்கியா அப்படின்னு என்னைக்கா கேட்டிருக்கீங்களா பொண்டாட்டிட்ட? இல்ல சார், அது வந்து எனக்கு என்னன்னா இப்போ நாங்க போகும்போது இப்போ நானும் அம்மாவும் போனா ஒய்ஃப் வந்து தத்தங்கிறீங்க. மனைவி பீச்சுக்கு போலாமான்னு கேட்டா எங்க அம்மாவை கூட்டு போகணும் போய் கேட்பேன், வேலை வச்சிருப்பாங்கிறீங்க. அம்மா கோயிலுக்கு போகணும் கூப்பிட்டா என் மனைவி வேற வேலை வச்சிருக்காளா இல்லையாங்கிற முக்கியத்துவம் கொடுத்தா தான் அவன் மகிழ்வா. இல்ல அவங்க வீட்டுல கூட வேற வேலை பார்த்துட்டு ஏதோ ஃப்ரீயா இருந்துருவாங்க சார். பாத்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு சார், நாங்க 6 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஆனா இப்போ வரைக்குமே நாங்க ஹனிமூன் போனதும் கிடையாது. எதனாலனா அம்மா தனியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஆனாலும் அந்த டைமுக்கு போனா தானே சார் அது ஹனிமூனு. இப்போ நாங்க போன வருஷம் போனோம் ஜூன் மாசம். நான் என் பையனை கூட்டிட்டு நானும் என் பையன் நாங்க 3 பேர் போயிட்டு வந்தோம் ஹனிமூனுக்கு. சோ அப்படி புள்ளையோட போறதுக்கு பேர் ஹனிமூனா? அதுதான் கேக்குறேன். அதான் சார், ஏன்னா எங்களுக்கு வந்து என்னன்னா ஃபேமிலியா நாங்க ஒரு 15-16 பேர் தான் சார். நாங்க இப்போ கல்யாணம் ஆகி 15-16 பேர் ஃபுல்லா ஃபேமிலியா தான் போனோம் நாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அது ஹனிமூனாவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், அவ்வளவு. ஓகே, வேற எந்த வகையில கணவன் வந்து ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அம்மாட்ட கேக்குறாரு? சேம் தான் சார். கல்யாணம் ஆன புதுசுல இதே மாதிரி தான்.
டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ரொம்ப ஆசையா சரி எங்கேயோ, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கேரளா, ஆலப்புழா அது மாதிரி எல்லாம் நிறைய இடத்து போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளையும் அந்த மாதிரி தான் எங்கேயாவது கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய எங்கெங்க கொடைக்கானலா, ஊட்டியா, கேரளாவா இதே மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். இவரும் அந்த மாதிரி ஆசை காமிச்சிட்டு கடைசியில அம்மா கிட்ட போயிட்டு பேசிட்டாங்க, முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க. நான் இந்த மாதிரி டூர் தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நவகிரக டூர் கூட்டு போயிட்டாங்க. அப்போ நான் கேக்குறேன், நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு சார். எல்லா ஏரியாவும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க, அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். யார் கோயில் போக சொல்றாங்க? அம்மா தான் போகணும். ஓ, அது அம்மாவுக்காக போன டூர். அம்மாக்காக போனது. நான் இங்க அவங்களோட அக்கா கிட்ட ஒருத்தவங்க கிட்ட சொல்லி, இல்ல நாங்க போகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க போய் எனக்காக கேட்டாங்க, அனுப்பி விடுங்க, நாங்க வேணா கூட்டிட்டு போறோம் 2 பேரையும் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல என் பையன் சின்ன பையன், அனுப்ப மாட்டேன். எந்த பையன் சின்ன பையன்? ஓ, நான் நினைச்ச மடியில தனியா டூர்லாம் அனுப்புறது இல்ல, அனுப்ப மாட்டேன். சரி அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லிருக்கணும், இல்லம்மா ஆசைப்படுறா, சரி போயிட்டு வரோம். அப்படி இல்ல, என்கிட்ட சரி கூட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு அங்க போயிட்டு அத்தை சொன்ன உடனே கோயிலுக்கே போயிட்டு வந்துடலாம், நல்ல விஷயம் இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரணும்ல, போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நவகிரக டூர் கூட்டு போயிட்டாங்க. நம்ம மதிக்காம போனா இப்ப அவங்களும் மனசு கஷ்டப்படுவாங்க சார். ஆமா, இப்ப ஃபேமிலியா போறோம்னா எல்லாரும் போனாதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அது ஒரு ஸ்டில் சார் இன்னும் நீடிக்குது. குழந்தை வந்துட்டான், சரி எல்லாரும் போலாம் அப்படின்னு சொன்னா அது சொன்னதுதான். அப்போ போனாதான் அது பேரு ஹனிமூன், இப்ப போனா அது பேரு ஃபேமிலி டூர். ஓகே, பக்கத்துல அவங்க கொடுங்க. இப்ப ஏதாவது வெட்டிங் டே, பர்த்டே இந்த மாதிரி வருதுன்னா இவர் வந்து இப்ப கிஃப்ட் ஏதாவது பண்ணணும்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் இது வாங்கலான்னு இருக்கேன், அது வாங்கலான்னு இருக்கேன், அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இவரா வந்து இல்ல தனியா இல்ல, பர்த்டே யாருடைய பர்த்டே? என்னோட பர்த்டே. உங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அம்மாட்ட போய் கேட்பாரு. ஆமா, ஓகே, கேட்டுட்டு டிசைட் பண்ணிட்டு வாங்கிருவாங்க. இவருக்கு வந்து நம்ம ஒய்ஃப் நான் ஏதாவது கேட்டிருப்பேன், எனக்கு முன்னாடி இது வேணும் அந்த மாதிரி கேட்டிருப்பேன், அது வந்து வாங்கி கொடுக்கலான்னு இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அத்தை கிட்ட கேட்கும் போது அவங்க வேற ஏதாவது சொல்லுவாங்கல்ல, சோ அதே வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப கூட அவருக்கு பிடிச்சது கூட எனக்கு வாங்கி தர மாட்டாரு. அது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். இப்போதைக்கு என்ன யூஸ்ஃபுல்லா வேணுமோ அவங்க வந்து அது டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. இவங்க கேக்குறது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல் அப்போதைக்கு யூஸா இருக்காது, என்ன தேவையோ அது இருக்காது. என்ன கேட்டாங்க அப்படி என்ன மாத்தி வாங்கி கொடுத்தீங்க? மோஸ்ட்லி அவங்க கேக்குறது மொபைல் போன் தான் சார் கேட்பாங்க. அது யூஸ்ஃபுல் தானே சார்? உங்களுக்கு பேசுறது தானே கேக்குறாங்க. ஒரு மொபைல் போன் 6 மந்த்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். மொபைல் போன் அதுக்கு தான் சார் போடுறாங்க. இல்ல யாரை நம்பி சார் இத்தனை மாடல் போடுறாங்க? வாங்குவீங்க நம்பிக்கையில தானே சார்? சரி ஓகே, அது உபயோகமான அம்மா வாங்க சொன்ன பொருள் என்ன? வேற ஏதாவது ஜுவல்ஸ் இல்ல ரிங் அந்த மாதிரி வாங்க சொல்லுவாங்க சார். திருப்பி ஜுவல் வாங்க சொல்லுவாங்க, ரிங் வாங்க சொல்லுவாங்க, நகை போட சொல்லுவாங்கட்டே இருக்கல. மொபைல் இப்போ ஒரு 6 மந்த்ஸ்ல கீழே வந்துச்சுன்னா 10,000 போனது தானே சார்? ஆமா. அதே ஒரு ரிங் வச்சிருந்தோம்னா அது ரிங் தொலைஞ்சு போச்சுன்னா எடுத்தவனுக்கு அது யூஸ் ஆகும். மொபைல் கீழே விழுந்தா எடுத்தவனுக்கு யூஸ் ஆகாது நினைக்கிறீங்களா? அப்படின்னு கிடையாது. இருங்க சார், நீங்க எல்லாரும் கேஸுக்கு இவர் வராரு, கொடுங்க அவர்கிட்ட. இப்ப வந்து என்ன சரி நம்ம அம்மா சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டு சரி செஞ்சா ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சொன்னா கேட்க வேண்டியதானே? அது ஒரு பர்த்டேக்குனா பரவாயில்லங்க, எல்லா பர்த்டேக்கும் அம்மா சொல்றதா எனக்கு கிடைக்கும்னா எதுக்குன்னு கேக்குறாங்க. பர்த்டே சரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அனுபவம் உள்ளவங்க ஏதாவது ஒரு விஷயம் வச்சா சொல்றாங்க, ஏன் அதை எடுத்துக்க கூடாது? சரி மேரேஜ் ஆகி இப்போ 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விருப்பத்துக்கு தான் நான் இருந்திருக்கேன். நான் ஒரு டைம் சொல்றேன்ல, சோ எனக்காக நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாமா அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு தடவை நீங்க ஃபர்ஸ்ட் அப்படி வாங்க, அப்படி வந்தனால சொல்றேன். சொல்லிருக்கலாம்ல தான் கேக்குறாங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அப்படி அக்செப்ட் ஆகி வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓகே மருமகளே நீ இப்படி வா அப்படின்னு அவங்க இல்ல சொல்லுவாங்க. 4 இயர்ஸ் அப்படிதான் வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே நம்ம மருமக ஆசைப்படுறாளே, அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும், ஒரு Dress தானே பண்ணிட்டு போட்டோம் அப்படி சொல்லலாம்ல. இப்ப அவங்க பொண்ணுன்னா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மள அப்படி சொல்லலாம்லன்னு தான் நான் சொல்றேன். நீங்க அவங்களுக்கு அதாவது இப்ப பெரியவங்க எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? நாம வந்து அதாவது மோஸ்ட்லி எப்படி அவங்க பழக்கப்பட்டிருப்பாங்கன்னா அந்த காலத்துக்கு இருக்கவங்கள. சார் உங்களுக்கு ஆள் யாரு தெரியுமா? அவங்க மைக் கேக்குறாங்க, கொடுங்க அவங்ககிட்ட. ஒரே நிமிஷம் அவங்க கொடுங்கள மைக்க. ஐயோ, அவங்க ரொம்ப நேரமா துடிக்கிறாங்க, மைக் எங்கிட்ட கொடுங்கன்னு. அவர் வந்து ட்ரெஸ் பத்தி சொன்னார்ல சார், நான் சொல்றேன். ட்ரெஸ் வந்து மாமியார் எதிர்பார்க்கிற மாதிரி நீ வாவேன் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. இப்போ நம்ம அதே மாதிரி யோசிச்சிருந்தோம்னு வைங்களேன், என்னோட மாமியார் வந்து புடவை தவிர வேற எதுவுமே கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஆசையா இருக்கலாம், என்னோட மருமக புடவையிலேயே வரணும் அப்படின்றது. இவர் அது மாதிரி என்கிட்ட சொன்னாருன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்க அம்மாவோட அம்மா காலத்துலலாம் நாங்க கேரளா, ஆக்சுவலா மலையாளி, நாங்க முந்தானையே போட மாட்டாங்க. ஆமா. அதே இன்னும் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலம் அதை ஏத்துக்குமா? சோ நம்ம என்ன பண்ணணும்னா அம்மா கிட்ட புரிய வைக்கணும். அம்மா இந்த மாதிரி காலம்மா, அவளுக்கு எது சௌரியமா இருக்குதோ அதை அவ போட்டுட்டு வந்துட்டு போறா, இதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு நீங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்கள புரிய வைக்கணுமே தவிர, எங்க அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நீ வா
அப்படின்னு அதாவது உங்க மேடம், நாங்க மனைவியை சமாதானப்படுத்தி சொல்லக்கூடாது. நாங்க புரிய வைக்கிறோம். 2 3 டைம் வந்து அவங்களுடைய போக்குக்கு வாங்கல. சார் ஒரு 4 நிமிஷம் அவங்க வருஷம் 4 வந்தாங்க சார். வருஷமா அப்படிதான் சார் வந்துட்டு இருக்காங்க. சரி, 4 வருஷமாச்சு சார். நீங்க மாறும் 2 மேடம். 3 டைம் மேடம், போயிட்டீங்க. அதாவது இப்ப நம்ம ஸ்கூல் எஜுகேஷனே பாத்தீங்கன்னா 12வது வரைக்கும் படிச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க கூட எவ்வளவு மாறாம எவ்வளவோ போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். நாம இறங்கி வந்து தப்பே ஒரு கிடையாதுன்றது. நிமிஷம் என்னோட இளமையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இளமையா இருக்கும்போது ஸ்லீவ்லெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன் சார். எங்க அம்மாக்கு பிடிக்காது, நீ அதெல்லாம் போடாத, நீ வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணி போட்டு வா அப்படின்னு எங்க வீட்டுக்கார் சொல்றாருன்னு வீங்களேன், நான் என்ன சொல்லுவேன்? நான் கிளவியானதுக்கு அப்புறம் ஸ்லீவ்லெஸ் போட்டா நல்லா இருக்குமா, நான் இப்ப ஸ்லீவ்லெஸ் போட்டா நல்லா இருக்குமா? ரைட் மேடம், அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன் செஞ்சு கொடுக்கல? உங்க அம்மாக்கு நினைச்சு உங்க அம்மாக்கு நினைச்சுக்கீங்களேன். இருங்க, அவங்களோட ஆசைப்படியே வர்ற மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன், இன்னைக்கும் பொம்பளைங்க சுடிதார் கூட போட்டுக்க முடியாது சார். கண்டாங்கி சேலை தான் கட்டியிருக்கணும். சேலை இல்ல, கண்டாங்கி சேலை மட்டும் தான் இன்ன வரைக்கும் கட்டிட்டு இருந்திருக்கும். இந்த காலம் அதை ஏத்துக்குமா? அதாவது இதே மேடம், டைரக்டா ஒரு நிமிஷம், அவங்க ஒரு சொல்றாங்க. நிமிஷம் அவர்கிட்ட கொடுங்களேன். கரெக்டா சார் அவங்க சொல்றது? இல்ல அந்த மாதிரி சொன்னோம்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகும். நம்ம வந்து கொஞ்சம் இது எனக்கு புரியல. இது வந்து ஆர்கியூமெண்ட் ஆகும், இது வீட்ல பிரச்சனை ஆகும், இது ஹர்ட் ஆகும். இல்ல நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி இருங்க சார், பேசினாலே மனிதர்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தா ஒருத்தன் ஹர்ட் ஆக தான் செய்வான். ஒருத்தனுக்கு விருப்பம் இருக்கும், ஒருத்தர் விருப்பம் இருக்காது. அப்போ ஒருத்தர் ஒரே ஒரு கன்வின்ஸ் பண்றது, உரையாடுறது தான் சரி. அம்மா நீ 4 தடவை சொன்ன, மாமா கேப்பாருன்னு 4 தடவை வந்துட்டாங்க அவங்க. இப்ப ஒரு தடவை அவங்க போட வேணாம்னு சொல்றாங்க, வந்துட்டு போறலம்மா அப்படின்னு சொல்றதானே சரி. அதாவது மனைவி மட்டும் ஹர்ட் ஆகிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அம்மா ஹர்ட் ஆகவே கூடாது. இது என்ன சார் மனப்பாங்கு? இல்ல மனைவியை சமாதானப்படுத்த நம்ம இருக்கோம். அம்மா இத்தனை வருஷமா நம்மள சமாதானமா வளர்த்துருக்காங்க. தெரியலையே. இல்ல சார் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து நீ அங்க பாருங்க சார். இல்ல சார் ஆக்சுவலா எங்க மாமனார் வந்து இறந்துட்டாங்க. அதனால மாமியார் கொஞ்சம் யாருமே இல்லன்ற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஓகே, இவரு டிப்ரெஸ்ட் மூட்ல இருப்பாங்க. அதனால வந்துட்டு இவர் என்னன்னா மோஸ்ட்லி வந்து என்ன சமாதானப்படுத்திடுவாரு. அவங்க கிட்ட வந்து இவர் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே அவங்க வந்து பையன் எங்க சேஞ்ச் ஆயிட்டானோ இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதுக்காக அவர் இறங்கி போயிடுவாரு. ஓகே, அம்மாவோடு தன் மனைவியை ஒப்பிடும் கணவன்மார்கள் ஒருபுறமும், ஏன் எங்களை ஒப்பிட வேண்டும் என்று பேசி மறுக்கும் மனைவிமார்கள் மறுபுறமும் பேசிக்கிட்டு இருக்கோம். என் அம்மாவை விட என் மனைவி தான் இந்த காரியத்துல ரொம்ப சிறப்பா செய்வாங்க அப்படின்னு உங்க மனைவியை பாராட்டி சொல்லணும். உங்க அம்மாவை விட மேலா அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க? சமையல் தான் சார். சமையல். சமையல் என் ஒய்ஃப் நல்லா செய்வாங்க சார் சமையல். வேற என்னம்மா எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்ட், எங்க அம்மா மாதிரி சமைக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் நல்லா ஸ்டார்டிங்லயே சொன்னல சார். நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு. நீங்க பிரமாதமா இருக்குறாரு. நான் தான் சொன்னல சார், அந்த இடத்துல எனக்கு தேவை அந்த பாராட்டு, சின்ன அப்ரிசியேஷன். அது கொடுக்க மாட்டாரு. அதுதான் பாராட்டிருக்காரா? அதான் இல்ல, இது சொல்றாரு. கம்பேர் பண்ணுவாரு அம்மாவோட. இல்லையே சொல்றாரு. இப்ப சொல்றாரு, இப்பதான் சொல்றாரு, இங்க தான் சொல்லிருக்காரு. ஆமா, அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, வேற என் மனைவி இத மிக சிறப்பான காரியம் எங்க அம்மாவோட சிறப்பா இதான் செய்வாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மாவோட விட்டு கொடுத்து அதிகமா போவாங்க. எங்க அம்மா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்க ஒய்ஃப் வந்து எங்க அம்மாவுக்காக விட்டு கொடுத்து போவாங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்றது வந்து மேற்கொண்டு தொடர்ந்து விட்டு கொடுக்கணுங்கிறதுக்காகவா அல்ல இதுவரை விட்டு கொடுத்ததுக்காகவா? இல்ல சார், எப்ப விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வேற வழியில் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க மேல மரியாதை, அவங்க எதிர்பார்க்கறது வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதை தான் எதிர்பார்க்கறாங்க. இவங்க லைஃப் எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அம்மா பிள்ளைங்க யாருமே ஒருத்தரோட ஒய்ஃபை ஒரு சின்ன கஷ்டப்படுத்த வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அம்மா பிள்ளைங்க ரொம்ப பாசமா ஒய்ஃப் மேல இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற சின்ன விஷயம் மரியாதை மட்டும்தான். அதை வந்து நம்ம கொடுக்கறது அவங்க பெருசா கேர் எடுத்துக்க மாட்டாங்க. மருமகன் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதை நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருந்தனால நான் கொடுக்குற மரியாதை வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது. அது அவங்களோட மருமகன் கொடுக்கும்போது 100% அவங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணாம நினைப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிறது வந்து அந்த மரியாதை வந்து எனக்கு அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க அம்மா கொடுக்கணுன்ற மாதிரி இவங்க கேரக்டர். ஆனா நான் எதை மூலியமா வந்து எங்களுக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றதே அம்மா தான் முடிவு பண்றது. அங்க பிரச்சனை ஆச்சுனாலே குடும்பத்துல அந்த குடும்பம் ஒன்னா வாழ முடியாது. அதை சக்சஸ் பண்ணி நாங்க நினைக்கிற விஷயத்த கல்யாணம் பண்ற அளவுக்கு எடுத்துன்னு போறதே அம்மா தான். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மரியாதை கொடுத்தனால 2 பேரும் இணக்கம் ஆயிடுவாங்க. இது எங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொஞ்சம் அவங்களும் விட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். இது பயங்கர லாஜிக்கா இருக்கு. வந்து சொல்ற விஷயம் எனக்கு சரிதான். என்னன்னா மனைவிமார்கள் எல்லோரும் கணவன் மேல் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அதுல ஒரு குறைவும் இல்லை. அந்த மரியாதையில ஒரு 10% எடுத்து எங்க அம்மாவை கொடுத்துருங்களேன், கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு மகன் சந்தோஷப்படுறான், மகன் மரியாதை நடத்துறாங்கிற முக்கியம் இல்ல, அதை விட மருமகன் நம்மளை மரியாதை நடத்துறாங்கிறதான் பெரிய சந்தோஷம். இருங்க சம்மந்தப்பட்டவன். ஆனா அவரு என்ன உங்களை பாராட்டுறது என்னன்னா, என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் என் மனைவி தான் விட்டு கொடுத்துருக்காங்க, எங்க அம்மா விட்டு கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய பாராட்டு தான். நீங்க எதனால அப்படி விட்டு முடிவு எடுத்தீங்க? வழி இல்லாம சொல்றாரு அதனாலயா? அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, அம்மா எவ்வளவு முக்கியம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு இப்படி வளர்த்துருக்காங்கன்னு எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கும் அம்மா மேல பாசம் இருக்கும், எங்களுக்கும் பாசம் இருக்கு இவர் மேல.
அதையெல்லாம் மீறி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் கணவனை வளர்த்துருக்காங்க அம்மா. ரொம்ப பிரமாதமான அத்தை, நமக்கு நல்ல ஆளு, எல்லாம் சரி. அதையெல்லாம் மீறி ஏதாவது ஒரு கணம் தோணி இருக்கும்ல, என்ன எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு, இவர் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு அப்படி உங்களுக்கு தோணுன கணம் இது? அப்படிலாம் புரிஞ்சும்பா சார் நானு. நீங்க புரிஞ்சுக்கிங்கிறது அடுத்து. இப்ப அவங்கள தான் புரிஞ்சு 4.5 வருஷமா மாமியார் சொல்ல முடியாது ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது புரிஞ்சுக்கிட்டது தான். ஆனாலும் ஒரு என்ன இருக்குல்ல உங்களுக்கு, நம்ம விரும்பினபடி ஒரு நாள் கூட ஒரு விழாவுக்கு கூட உடைய நீ முடியலன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ஆதங்கம் தான், அது ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. ரைட், ஓகே, அவ்வளவுதான் கணவன் தான் சொல்றாரு. அதை போல நீங்க நினைச்ச கணம் இது. விட்டு கொடுத்துருப்பீங்க, சரின்னு இருப்பீங்க. ஆனாலும் இதை போய் அம்மா தானே சொல்றாரு. ஆமா, டிஸ்கஷன்ல அம்மா கிட்ட மட்டும் தான். அப்படி என்ன எல்லாமே சின்ன சின்னதும் சரி, கொஞ்சம் பெரிய விஷயம்னாலும் சரி அம்மா கிட்ட நான் புரிஞ்சுப்பேன், சண்டை போட மாட்டேன். என் மனைவி மிக சிறப்பானவர் அப்படி நீங்க சொல்லணும்னா எது சொல்லுவீங்க? எனக்கு இன்னொரு பிரிவினை வந்தா என் ஒய்ஃப் தான் எனக்கு அம்மா வரணும். உங்க ஒய்ஃப் தான் அம்மா வரணும். இதை விட ஒருத்தர் நீங்க இவரை போய் அம்மா பிள்ளைங்கிறீங்களேங்க. எனக்கு இன்னொரு பிறப்பு கல்யாணம் ஆனதுல இருந்து இன்ன வரைக்கும் அம்மா என்னன்னா எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது, அழுவ எங்க அம்மா இறந்துட்டாங்க, ஆனா எங்க அம்மா நல்லா பார்த்துருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃபீல். ஓகே, என் மனைவியை நான் இதுக்காக பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவருடைய சிறந்த குணம் இது, எங்க அம்மாவோட சிறந்தவங்க அப்படி சொன்னா. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் இப்ப நிறைய சொல்லுவோம் முக சொல்லிக்க மாட்டாங்க. அதாவது நான் நிறைய திட்டிருக்கேன், இப்ப வந்து அம்மாவை சொல்லாத மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். அப்ப கூட இந்த முகம் சொல்லிக்க மாட்டாங்க. மாமாங்கிற வார்த்தை மாறாது சார். மாமா, வாங்க போங்க, மாமா, அந்த தவிர வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்து அவங்க ஹார்ஷா பேசினதும் இல்லை, அதை மாத்தி சொன்னதும் கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் அதை கொஞ்சம் கண்ணுத்தண்ணி சில சமயத்துல விட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த சமயத்துலயும் அந்த மாமா, அதாவது சில சமயம் கண்ணீர் விட்டுருக்காங்க இல்லையா, சில சமயம் கண்ணு தண்ணி விட்டுருக்காங்களாம், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு. இருந்தாலும் அந்த மரியாதை சார், எவ்வளவு அந்த முகம் சொல்லி அப்படி நீங்க எத்தனை தடவை கண்ணு தண்ணி விட்டுருக்கீங்க? அதான் சார் சொல்ல வரேன். அதுதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ஷா பேச மாட்டாங்க. மாமா வாங்க போங்க, ஏங்க மாமா இப்படி பண்றீங்க, ஏங்க மாமா இப்படி சொன்னீங்க அப்படிங்க மட்டும் தான் பேசுவாங்களே தவிர அது மாதிரி அதான் வந்து மிகப்பெரிய ஒரு அவங்கள்ட்ட இருக்குது. பிளஸ் ஹோம் நீட்னஸ் வந்து எங்க அம்மாவோட நல்லா வச்சுக்குவாங்க. ஹோம் நீட்னஸ் பாத்தீங்கன்னா நல்லா மடிச்சு வைக்கிறதுல இருந்து, ரேக்ல வைக்கிறதுல இருந்து, நான் சின்ன வயசுல வந்து அங்கங்க கிடக்கும் போவோம், எங்க அம்மா அதே மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அதை விட நீட்டா எடுத்து துணி அழகா மடிச்சு வைக்கிறதுல வந்து என் ஒய்ஃப் கில்லாடி. ஓகே, என் அம்மாவை விட என் மனைவி இந்த இடத்துல சிறந்தவங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எங்க அம்மா வந்து அடிக்கடி கோவப்பட்டு பேசுவாங்க. கொஞ்சம் கோவம் வந்துடும் எல்லாரும் விஷயத்துலயும், டக்கு டக்குன்னு கோவப்பட்டு பேசுவாங்க. அந்த விஷயம் இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. யார்கிட்ட எப்படி பேசணும், சிலர் கோவப்பட்டு பேசினாங்கன்னா அந்த இடத்துல பேசாம நழுவி வந்துடுறது, ஓகே, சமாதானப்படுத்துறது, அந்த இது வந்து எங்க அம்மாவை விட பிடிக்கும் சார். ஓகே, வேற சார் இதே இருந்து எங்க வீட்டுக்காரரு சம்பளம் என்னன்னு எனக்கு தெரியாது. வரவு செலவு எந்த இதுவுமே என்கிட்ட கலந்துக்கிற மாட்டாங்க, அவங்க அம்மா கிட்ட கலந்துக்கிருவாங்க. நாங்க காலையில எந்திரிச்சு எல்லா சௌரியமும் அவங்களுக்கு செஞ்சு சாப்பாடு கட்டி கொடுத்து எல்லாம் அனுப்புறோங்கல்ல சார். அங்க ஒரு வேலையில சம்பளம் உயர்வானா கூட எங்கிட்ட சொல்லக்கூடாதா? நாங்க சந்தோஷப்பட மாட்டோமா? 5 மணிக்கு எப்போ வருவார் நம்ம வீட்டுக்காரு, அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும், அவங்களை கவனிக்கணும்னு நம்ம இருப்போம். ஆனா வந்து நம்மகிட்ட சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து அவங்க அம்மா தூங்கி கிடப்பாங்க, அவங்கள எழுப்பி அம்மா நான் இன்னைக்கு அவார்டு வாங்கினேன்னுவாங்க. அப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், ஏன் நம்ம காஃபி கொடுக்குற மனைவிட்டு சொல்லக்கூடாதா சார்? அதெல்லாம் எனக்கு மனசுல கொஞ்சம் சொல்லலாம் சார், சொல்லுவேன். 2வது சொல்லுவேன், அம்மா வந்து ஒரு பெரியவங்க, நம்ம அவங்கள்ட்ட தானே ஆசீர்வாதம் வாங்கணும். அதனால சில விஷயங்கள் சில விஷயங்கள் பண விஷயத்துல இவங்கள்ட்ட கலந்து பண்ணா அது தடை பண்ணிடுவாங்க. அதனால சில விஷயம் அம்மாவோட கலந்து பேசினா அது ஃபைனல் ஆன பின்னாடி தான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்துல என்ன தடை வந்துரும்ல. சம்பளம் உயர்வு கூட நம்ம தடை பண்ணுவோமா? சம்பளத்தை பத்தி அவங்களுக்கு என்ன சார், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துறோம். சார் என்ன மனோபாவம்னு எனக்கு புரியல சார். தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும் சார், தெரிஞ்சா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம், மத்ததெல்லாம் ஏன் நீ பேசுற அப்படின்னு கேட்டா, இப்ப அவங்க சொல்றது தெரியுமா, சம்பளம் கூடுது, வீட்டுக்குள்ள வர்றீங்க, நான் நிக்கிறேன் காப்பி கொடுக்க இல்லையா, அப்ப நிக்கும் போது அம்மா அது அடுத்த மாசம் 4000 சம்பளம் கூட்டிருக்காங்க, இரு போய் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற. காப்பி கொடுத்த ஒரு ஆளை பொருட்டாவே மதிக்காம அந்த ரூம்ல இருக்க ஒரு ஃபேன் போல ஒரு பொருள் போல கெடுத்து கடந்து போய் தூங்குற அம்மாவை எழுப்பி அம்மா எனக்கு சம்பளம் கூட்டிருக்குமானா வாசல் நின்னவ என்ன ஆவா? ரைட் சார். இப்ப அம்மா கிட்ட சொன்னோம்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். இல்ல சார், அது ராங் சார். சரி ராங் சார், அது ராங்குன்னு எடுத்துக்கிட்டா கூட அம்மாட்ட சொன்னோம்னா அந்த பணம் அப்படியே இருக்கும் நம்ம கிட்ட. பொண்டாட்டி கிட்ட இவ்வளவு வாங்கினா இன்னைக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நான் 2 நாள்ல இருக்காம போயிரும் சார். சார் பிளான் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்கறது நம்ம வீட்ல இருக்க முடியாது. என்ன பிளான் பண்ணிடுவாங்க? தூங்க முடியாது சார் வீட்ல. 20,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வாங்கன்னு நொழிச்சு ஒரு நகை எடுக்கணும், அதை எடுக்கணும், ஏதாவது ஒண்ணு சொல்லி தூங்க மாட்டாங்க சார். சின்ன விஷயங்க சார், வீட்டுல பொருள்கள் இல்லைன்னு நாங்க எப்பவுமே கேண்டீன்ல தான் வாங்குவோம் சார். கேண்டீனுக்கு போயிருக்கோம், போய் எல்லா பொருளும் தேவையானதை எடுத்துட்டு சோப்பு எடுக்க போறோம். நான் ஆளுக்கு ஒரு சோப்பு தான் போடுவேன், எங்க அத்தை வேற சோப்பு போடுவாங்க, இவங்க நான் போடுவேன். அப்ப அந்த சோப்பு இல்லாம இருந்தோன்னு நான் சொல்றேன், அவங்க வந்து போடுவாங்க.
எங்க சோப்பு இல்லையே அப்படின்னா, ஏன் இருக்குல்ல நான் போடுறேன்ல அதை நீ போட்டுக்கிற கூடாதா, வரும்போது வாங்கிக்கிருவான்ட்டாங்க. சரி அப்படின்னு நான் கம்முன்னு ஆயிட்டேன். சரி அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்டோர்கிட்ட நிப்பாட்டுறாங்க சார். நின்றுட்டு போய் சோப்பு இது சோப்பு போய் வாங்கிட்டு வராங்க. அப்ப நான் கேட்கும் போது அவங்க போடுற சோப்பே போட்டுக்கிறலாமா, அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த கடை ஏன் அவங்களுக்கு அந்த வரும்போது வாங்கி கொடுக்கலாங்களா சார்? ஒரு சின்ன விஷயம் தானே அது. ஒய்ஃபை வந்து சமாதானம் பண்ணி என் சோப்பை போட வச்சிடலாம் சார் ஒரு 4 நாளைக்கு. ஆகலையே. எங்க அம்மா வந்து இருங்க இந்த சம்பவம் நிகழ்ந்து எத்தனை வருஷம் இருக்கும்? இப்பதான் ஒரு 3-4 வருஷத்துலதான். 4 வருஷத்துல? ஆமா. 4 வருஷமா இன்னும் அந்த சோப்பு ஞாபகத்துல இருக்கு. சின்ன விஷயம். அத்தை நாங்க எல்லாரும் சாப்பிட்டு ஒரு இடத்துல தூங்குறோம் சார். தூங்கும் போது அவங்க கீழே தான் படுத்திருக்காங்க. இவர் சும்மா இருக்காங்க, பாசம் பாருங்க எப்படிலாம் போகுதுன்னு. அம்மா நீ சோபால எந்திரிச்சு படுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் அத்தை பெறல்வாங்க கீழே படுக்கட்டும் சும்மா இருங்க அப்படின்னா. கேட்கல, நீ எந்திரிச்சு சோபால படுமா அப்படின்னா. சரி எப்படியோ போட்டு கேட்க மாட்டாங்கன்ட்டு நான் உள்ள போய் படுத்துட்டேன் சார். சாமத்துக்கு மேல பார்த்தா விழுந்துட்டாங்க, கீழே பிறண்டு விழுந்துட்டாங்க சார். அப்ப நான் சொன்னேனே கேட்டீங்களா, இப்ப அவங்க பாட்டுக்கு இருந்தவங்களே இப்ப மேல படுக்க விட்டு கையில அடிபட்டு போச்சுலன்னா அதை கூட நான் சொன்னதை ஏத்துக்கலைங்க சார். அம்மா நான் சோபா ஓரமேவே தான் படுத்திருந்தேன், இப்பதான் பிறண்டு படுத்துட்டேன், முன்னாடி விழுந்தா என் மேல விழுந்திருப்பா இல்லாமான்றார் சார். அது என்ன சார், அது உண்மைதானே சார், அது இருக்க வேண்டியது சார். அது உண்மைதானே சார்? ஆமா சார், அம்மாவோட தான் சார். தாயை தீர சிறந்த கோயில் இல்லையா சார்? இப்ப யாரு இல்லையா? அதே மாதிரி நாம தாய்க்கு பின்னு தாரம்ன்றதும் இருக்குல்ல. ரெண்டாவது தானே, தாய்க்கு பின்னு தாரம் முதல்ல, அப்புறம் தானே சார் தாரம் எல்லாமே. அத மறந்துருவாங்களே. அது எனக்கு சார் இந்த பழைய பாட்டு ஒண்ணு வரும். அது வேறயா? பழைய பாட்டு இல்ல, ஆத்தா ஆத்தா உன் சேலை உன் ஆகாயத்தை போலனா கண்ணீர் வந்துடும் சார். எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஓடி வரும்போது அந்த அம்மா வந்து அப்படி அந்த சேலையை வச்சு தோட்டுங்கள, அதெல்லாம் இடுப்பு கூட கண்ணு முன்னாடி நிக்குது சார். என்ன சார் பண்றது? அவங்க ரொம்ப சிம்பிள் சார். அவங்க அதெல்லாம் வேண்டாம்னே சொல்லல சார். நல்ல ஆத்தாவும் சேலை நினைச்சுக்குங்க, அழுங்க, இப்போ சேலையை மடியில வச்சுக்கங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நனைஞ்சு வரும்போது முன்னாடி ஒருத்தி நான் நிக்கிறேனே என் முந்தானே வச்சு தொடக்க வரும்பொழுது வேண்டாம் வேண்டாம் தள்ளி விட்டு இப்படி ஏன் 3வது ரூமுக்கு போறேங்கிறதா அவங்க கேக்குறது. சுகமே அவங்க தொடச்சதுதான் சார் சுகம் இருக்கு. அதனால நீ வந்து மனைவி வேண்டாம் சார். மனைவி வேண்டாம், மனைவி வேண்டாம்னு சொல்லல, நான் தொடச்சுக்கிறேன். இப்ப ஒண்ணு வேண்டாம்னு சொல்லுங்க, இல்ல வேணும் சொல்லுங்க சார். அது சின்ன பிள்ளைங்க நடந்தது சார், தோற்ற வேலை அம்மா. இப்ப இல்லையா, சின்ன பிள்ளைங்க நடந்ததான். அதை நினைச்சுதான் சார் அதுக்கு வரும். ஓகே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழா தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் கோ. மனைவியை அம்மாவோடு ஒப்பிடும் கணவன்மார்களும் ஏன் ஒப்பிட வேண்டும் என்று மறுக்கும் மனைவிமார்களுமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே கலந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார்கள். முதலாமவர் அன்னபாரதி, பேச்சாளர். இரண்டாவது சத்யநாதன், சைக்கியாட்ரிஸ்ட். இப்ப நான் வந்து முதல்ல அன்னபாரதிட்ட வந்துடுறேன். ஏன்னா நீங்க தான் ரொம்ப தயாராகி வந்திருப்பீங்க ஒரு பேச்சாளர் இருக்கிறதுனால. சொல்லுங்க சார். எல்லாருக்கும் அம்மா பிடிக்கும், கண்டிப்பா, அது ஒண்ணும் மறுக்கவே முடியாது இல்லையா? அதுல என்ன கம்ப்ளைண்ட் இருக்க வேண்டியிருக்கு? அம்மா தானே முக்கியம். அம்மா தான் முக்கியங்கிறது பொதுவா இவங்க பேச்சுல இருந்து பார்க்கும் போதே தெரியுது. அம்மா அம்மா அம்மாவோட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நான் சொல்றேன் சார். இந்த இடத்துல 5 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா அது உன் தாய். சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னா அதுதான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டு இங்கேயும் வருவேன், அதனால நீங்க எல்லாம் கோச்சுக்கிடாதீங்க. எனக்கு என்ன வாங்கி தருவ அப்படின்னு கேட்டா அது மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கி தந்த அப்படின்னு கேட்டா அதுதான் அம்மா. இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனைவி ஒரு அம்மா வந்து தான் குழந்தை மேல பாசம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 3 முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக நீங்க சாப்பிட்ற எச்சி தட்டுல சாப்பிடுறாங்கல்ல, அதுதான் மனைவிங்கிற ஒரு உறவு. ஓகே சார், இப்ப இது வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டா இதை போன்ற விஷயங்களை நீங்க அதிகமா அணுகிருப்பீங்க. எந்த அறிவுரை இந்த மகன்களை அம்மா பிள்ளைகளா இல்லாம மாத்தும் நினைக்கிறீங்க? அம்மா என்றால் அன்பு, பாசம். அது வந்து இவங்க அம்மாவுக்கு மாத்திரம் இல்ல, அவங்க அம்மாவை என்ன விட்டுருவாங்களா என்ன? சோ அம்மா அன்புங்கிறது என்ன, பெற்ற தாய், தாயை போல யாரும் இல்லை. சோ அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, கல்யாணமாகி இவங்க வந்து புகுந்த வீடு வரனாலதான் பிரச்சனை வருது. இப்ப ஆண்கள் எல்லாம் அங்க போய் புகுந்த வீட்டுக்கு போய் மாமியாரோட இருந்தாங்கன்னா வேற பிரச்சனைகளா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் எப்படி இருக்கோம் என்ன அப்படிங்கிறது நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோங்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு ஜெயகாந்தனோட ஒரு சின்ன கதை சொல்லுவாரு. கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம், டேய் எந்திரா அப்படின்னு மாப்பிள்ளை எந்திரிச்சிருவாரு. அப்புறம் எல்லாரும் காலில் விழுந்து, அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு கால் தாலி ஏறினோடனே அப்பா அம்மா கண்ணீர் சொல்லுவாங்க. இப்ப இது காலம் மாறிடுச்சு, வேற விஷயம். இப்ப என்னாச்சுன்னா, இப்போ அவன் எந்திரிச்சிருவான். அப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவர் ரிட்டையர் ஆகி அதே அப்பா வந்து வருவாரு. அவர் வந்த உடனே பையன் சொல்லுவான், அப்பா இனிமே நீங்க திண்ணையிலேயே படுத்துக்கோங்க அப்படின்னு. என்னடா அது, கல்யாணத்துல தாலி கட்டலன்னா எந்திரிச்ச பையன் இப்ப நம்மள திண்ணையில உட்கார சொன்னான்னு மருமக உள்ளன்னு சொல்லுவா.
நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, நீ என்ன சொன்னாலும் உங்க பையன் கேட்டான், இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்க பையன் கேட்கிறாரு அப்படின்னு. சோ ஒரு மனைவி புத்திசாலியாக இருந்தால் செய்ய வைக்க முடியும். ஏன்னா அதாவது இதுல வந்து சரி தப்பு இல்ல ஒண்ணு இல்ல சார். எப்போ இந்த மாமியா மருமக சண்டை வருதுன்னா இவங்க புருஷனா இருக்க தண்டியும் பிரச்சனை வராது. எப்ப அம்மா பிள்ளையா இருக்காங்களோ அப்பதான் மாமியா மருமக சண்டையே வருது. இல்ல இப்ப இங்க கம்ப்ளைண்ட் மாமியா மருமக சண்டையே கிடையாது. எல்லாரும் பயங்கர அன்பா இருக்காங்க. இல்ல மாமியாரோட இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் மரியாதையோட இருக்காங்க. அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் மாமியார பத்தியே கிடையாது. கம்ப்ளைண்ட் கணவனை பத்தி தான். கணவனை பத்தி என்ன சொல்றேன்னா, இவங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க சார். இன்னைக்குள்ள பெண்களுக்கு சமையல் ஓரளவு தான் தெரியும். இப்ப என்ன உட்பட எடுத்துக்கோங்க, யூடியூப் பார்த்து கூகுள் பார்த்து ஓரளவு சமைக்கிறோம். ஆனா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சமைச்சா கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமையல் மாதிரி இல்ல அப்படிங்கும் போது இவங்களுக்கு வேத்து கொட்டு மூக்கு கொட்டு எல்லாமே கொட்டு. என்னடா அம்மா மாதிரி இல்ல அப்ப பேசாம அம்மா அதுக்குதான் டாக்டர் சொல்ல வர்றாரு, அதுக்கு என்ன சரி பண்றதுன்னு. அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வளர்த்த பாசம் அன்பு எல்லாரோடையும் இருக்கும். அந்த காலத்து பாசத்துல இருந்து நீங்க எம்ஜிஆர் படம் எடுத்தாலும் சிவாஜி படம் எடுத்தாலும் அம்மா அண்ணான்னு அப்படியே கண்ணீர் சிந்துவாங்க. அதுக்காக வந்து மனைவியோட கண்ணீர் சிந்தனைக்கு இல்லை. என்று ஒரு கணவன் வந்து ஒரு அம்மா மேல அன்பு பாசம் செலுத்துறானோ அதே அன்பு பாசத்தை மனைவி மேலேயும் செலுத்தலாம். பட் அம்மா கிட்ட எடுத்துக்க முடியாத உரிமைகளை வந்து மனைவிட்ட எடுத்துக்கலாம். அம்மா மன புண்படுன்னு சொல்லாம இருக்கலாம். ஆனா அம்மாங்கிறப்ப வந்து மனைவிங்கிறப்ப அவங்களால பேச முடியாத ஒழிய ஒரு நல்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனாக இருக்கவன் ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியும். இதுல பிரச்சனைகள் எங்க வருதுன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் பொழுது ஏமாற்றங்கள் அதிகமா இருக்கிறது. இல்ல நான் கேட்க பாருங்களேன், இப்ப அம்மா சட்டை எங்கம்மா, அம்மா சாக்ஸ் எங்க, அம்மா எங்க, அம்மா அம்மா அம்மான்னு சொல்ற பையன் மனைவி வந்தோடனே வாணி எங்க சட்டைன்னு கேட்ட உடனே அம்மாவுக்கும் கோவம் வரும். இட் இஸ் நாட் தட் அம்மாக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்ல, பெரிய வாணின்னு. இப்ப நானே வந்து ஒரு படிச்சதுக்கு அப்ப திடீர்னு சத்தியங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மாவுக்கு கோவம் வரும். அது என்ன சத்தியங்கிறா, உன்னை செல்லம்மா நான் தானே உன்னை சத்தின்னு கூப்பிடணும், எப்படி இன்னொருத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை உணர்வு அப்படிங்கிறது பொசிஷன். அது அம்மாவுக்கு இருக்கிற அதே பொசிஷன் என்ன ஆகும்னா, மனைவி வந்த உடனே தான் அடியெடுத்து வைத்த உடனே அதே அளவுக்கு பொசிஷன் வந்து நமக்கு இருக்கணுங்கிறப்பதான் பிரச்சனைகளே வருது. சரி அம்மாவை தானே பாத்துக்கிறாரு, அம்மா இல்லாம இவர் இல்லை, தாய் இல்லாமல் நான் இல்லை, இவர் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் வராது. எல்லா கணவருக்கும் எல்லா மனைவிக்கும் பிரச்சனைகள் வருதில்லை. எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது அங்க ஏமாற்றங்கள் வந்துருது. பட் பொதுவாகவே அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவோட மனம் கோணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க பசங்க. ஒய்ஃபு தானே பரவாயில்லடி அப்புறம் வாங்கிக்கலாம், சோப் என்ன இப்ப என்ன அவசரம், இன்னொரு தடவை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து மனைவி தானே ஒத்துக்குவா அப்படின்னு நினைக்கலாமே ஒழிய நாட் தட் ஒரு மனைவியை கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் யாருக்கு இருக்காது. மனைவி நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. இல்ல சார், பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் பாசம் குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டுலாம் இல்ல. அது இன்றைய தலைமுறைக்கு தெரியும். இன்னைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டா தப்பு கிடையாது. வாடானா வா டார்லிங்னு அர்த்தம். அத சுருக்கமா வாடா வாடி அப்படின்னு நீங்க கூப்பிட்டா நோ ப்ராப்ளம். வாடினா வா டியர்னு அர்த்தம். டா பிளஸ் டி ஈக்குவல் டு டாடின்னு பையன் கூட்டு போறான், முடிஞ்சு போச்சு. என்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறோமோ இன்னும் அந்யோன்யம் அதிகமாகுது, தாம்பத்தியம் அதிகமாகுதுன்னு தான் அர்த்தம் இன்னைக்குள்ள தலைமுறை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு ஒரு அம்மா பிள்ளையா ஒருத்தர் இருக்கலாமா கூடாதா? என்னைய பொறுத்த வரைக்கும் கூடாதுன்னு தான் சார் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் அம்மா பிள்ளையா இருக்கலாமா கூடாதா? அம்மா பிள்ளையா இருக்கிறவன் நல்ல மனைவியின் கணவனாக இருக்க முடியும் சார். அதெல்லாம் கேட்கல சார். அம்மா பிள்ளையா இருக்கவன் தான் மனைவி நல்லா பாத்துக்குவான், அவன் தான் சிறப்பா தோசை சுடுவான், அவன் தான் பைக் ஓட்டுவான்ல வேண்டாம். ஒருத்தன் 50 வயசுலயும் மனைவி வந்து புள்ளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா பிள்ளையா ஒருத்தன் இருக்கலாமா? இருந்தா அவன் மனச்சிக்கலுக்கு உள்ளானவனா இல்லையா? மன பிரச்சனைகள் சொல்ல முடியாது. நல்ல ஒரு அன்போட வளர்க்கப்பட்ட எந்த பையனும் வந்து அம்மாவை மறக்க முடியாது. அந்த கட்டை வேகிற வரைக்கும் அம்மாவை மறக்க முடியாது. மறக்கணும்னு சொல்லல. பட் மனைவி வந்த பிறகு தாய்க்கு கொடுக்கக்கூடிய அதே அன்பும் பாசத்தையும் மனைவி மேலேயே செலுத்தணும். அவங்க எல்லாரும் யாரும் வந்து மாமியார் வெறுக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரும் எங்க மேல அன்பு காமிங்க, 4 வார்த்தை பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தானே சொல்றாங்க. ஓகே, நான் எதுக்கு அவங்க 2 பேரையும் அவளை ஸ்ட்ரிக்டா கேட்டேன்னா, அம்மா பிள்ளையா இருக்கலாமா வேண்டாமான்னு சொன்னா நீங்க உங்களை நிப்பாட்டி காரணம் கடைசி என்னன்னா இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு பெண்ணின் மனநிலை. இப்ப எனக்கே பையன் அதான் ஆகக்கூடாது, அதுதான் பெண்ணின் மனநிலை. ஆனா சார் என்னன்னா, இவ்வளவு வயசானாலும் அம்மா பிள்ளை இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்துற ஆளுக்கு இததான் ஆணின் பார்வை. கடைசி வரைக்கும் ஒரு நாளும் அவர் வாயிலிருந்து வராது. ஆனா ஒரு ஆணா என்ன கேட்டீங்கன்னா, அம்மா பிள்ளையெல்லாம் இருக்கக்கூடாது, அது ஒரு மனநோய். அது சரியா? ஏன் நம்ம தொடர்ச்சியா எவ்வளவு பேசுறோம் இல்லையா? அம்மா தான் முக்கியம். யாரும் அம்மாவை இங்க குறைச்சு மதிப்பிடல. அம்மா தான் கிரேட்டு. அம்மா பிரமாதா பாத்துக்கிறா, தன்னால மட்டும் அன்பு செலுத்துறா. மனைவி மட்டும் தன்னாலத்தோட அன்பு செலுத்துறா, அவளும் தன்னால மட்டும் அன்பு தான் செலுத்துறா. ஒரு கட்டத்துல எல்லோரும் அந்த இடத்துல இருந்து விலகுவதுதான் சரி. மகனாவே இருக்க முடியாது, மகன் புருஷன் ரோல் எடுக்கணும். புருஷனாவே இருக்க முடியாது, புருஷன் அப்பன் ரோல் எடுக்கணும். அப்பன் அப்பனாவே இருக்க முடியாது, அப்பன் தாத்தா ரோல் எடுக்கணும் இல்லையா? தாத்தாவாவே இருக்க முடியாது, காலமாக ரோல் எடுக்கணும் இல்லையா?
இன்னொன்னு உங்களுக்கு எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், என்ன இருந்தாலும் அம்மா இல்ல சார், என்ன இருந்தாலும் அம்மா இல்ல சார் சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றது வந்து ரொம்ப பிளண்டா சொல்றேன், புரியுமான்னு தெரியல. அம்மாவுக்கு நீங்க பிறந்தது சாய்ஸ் இல்ல, நீங்க பிள்ளையா பிறந்தீங்க, அம்மா அன்பு செலுத்துறான். ஆனா இந்த மனைவிக்கு கணவனானது சாய்ஸ், அவங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் இருந்துச்சு, உங்களை விட பெட்டர் சாய்ஸ் இருந்துச்சுல்ல. நீங்க தான் சாய்ஸா, கடைசி சாய்ஸா? இல்ல. அத்தனை சாய்ஸ் இருக்கும் பொழுது உங்களை தேர்ந்தெடுத்ததுனால அம்மாவை விட ஒரு புள்ளி பொண்டாட்டி தான் கூட. ஏன்னா ஷேர் சாய்ஸஸ்ல உங்களுக்கு இருந்துச்சு. ஏன் கணவன் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம இதை முடிவெடுத்தோம், நம்ம தேர்ந்தெடுத்தோம். அப்படிங்கும்போது இதுதான் ரொம்ப சரி. தயவு செஞ்சு அம்மா பிள்ளைகளா இருங்க, அம்மா பிள்ளைகளா மட்டுமே இருக்காதீங்க. மனைவிக்கு விருப்பமான சிறப்பான பகிர்ந்து கொள்ளும் கணவனாக இருப்பதுதான் முக்கியம். அதுக்கு என்ன முக்கியம்னா, இன்னைக்கு ஊட்டிக்கார் மனம் மாறினார் பாருங்க, அதை போல மனைவியோடு பேசுவதா ரொம்ப முக்கியம். பேச தெரிஞ்சுக்கணும். இதனால தெரியல சார், இப்பதான் சார் இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு. அவருக்கு அப்படித்தானே தெரிஞ்சுச்சு, என் மனைவிக்கு இதெல்லாம் விருப்பமா இருக்கா அப்படின்னு. அப்ப இந்த தொடர்ந்து இருவரும் கலந்து உரையாடுவதுதான் முக்கியம். அதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியும் கூட நினைக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ரூபாய் 5000க்கான கிஃப்ட் வவுச்சர். மீண்டும் மறுவாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டது தமிழா தமிழா, பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.